நானே ஒரு தற்குறிடா, உனக்கு புரிய மாட்டேங்குதுடா. நான் அதை கஷ்டப்பட்டு பண்ணி சிறுபடி வாங்கிட்டு வந்திருக்கேன். க்ளோஸ் ஃப்ரெண்ட் சர்க்கிள்ல எப்படி ஒரு டீமை உருவாக்குறீங்க? We respect each other. உங்களை மாதிரியே ஒரு 20 கம்பெனி 30 கம்பெனி இங்க வந்து சர்வீஸ் பண்ணாலும் அவங்கவுங்க ப்ராடக்ட் விற்க தான் செய்யும். கண்டிப்பா நீங்க வந்து ஒரு டெக்னாலஜில ரொம்ப சூப்பர். உனக்கு வந்து ப்ராடக்ட்டை கரெக்டா பொசிஷன் பண்ண தெரியுதா, நீ மார்க்கெட் பண்ண தெரிஞ்சா டன். பட் எங்க மிஸ் பண்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நான் ரியலைஸ் பண்ணதுக்கு அப்புறம் அந்த ப்ராடக்ட் மார்க்கெட்டுக்கு தேவையாகும். டாங்கின்னு ஒரு ப்ராஜெக்ட்டுக்கு உங்ககிட்ட ப்ரொபோசல் வாங்கியிருக்கேன். 2017ல நான் ஃபெயில் ஆன ப்ராடக்ட் 2019ல என்டையர்லி மார்க்கெட்டை கம்ப்ளீட்டா மாத்திருச்சு. ஆனா என் ப்ராடக்ட் கிடையாது. எனக்கு இங்க இருக்க ஃபார்மர்ஸ் மென்டாலிட்டிக்கும் அதர் ஸ்டேட்ஸ் லைக் ஃபார் எக்ஸாம்பிள் ஆந்திரா, கர்நாடகா, கேரளா, இங்க இருக்க ஃபார்மர்ஸ் மென்டாலிட்டி எப்படின்னா இருக்கு? கம்ப்ளீட்டா கான்ட்ராடிக்ட். ஃபர்ஸ்ட் ப்ராஜெக்ட் எப்பவுமே ஹார்ட் டச்சிங் ப்ராஜெக்டா இருக்கும். நம்ம சொந்த காசு போட்டு தான் நம்ம பண்ண ஆரம்பிப்போம். இதுக்கெல்லாம் நம்ம போகும்போது என்ன மாதிரி ஆட்டிடியூட்ல போனீங்கன்னா? நம்ம ப்ராடக்ட், அந்த ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் நாலேஜ் உங்ககிட்ட இருக்கணும். அந்த ப்ராடக்ட்டுக்கு நீ என்ன பண்ணுவ, அந்த ப்ராடக்ட்னால யாருக்கு என்ன யூஸ், அந்த ப்ராடக்ட் மார்க்கெட்டுக்கு போனா ஜெயிக்குமா, ஜெயிக்கணும்னா நீ என்ன வேலை செய்யணும். ஒரு ப்ராடக்ட் நான் பண்ணிட்டேன், என் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு 10 பேர் கொடுத்துட்டேன், நல்லா வந்துருச்சுன்னா தட்ஸ் நாட் அ ப்ராடக்ட். அவன் 1000 கேள்வி கேட்பான், அந்த 1000 கேள்விக்கு நீங்க பதில் இருக்கா, அப்பதான் உன் ப்ராடக்ட் ரெடி. ரோட்ல போறவர்கிட்ட ஐடியா இருக்கான்னு கேட்டா லட்சம் ஐடியா சொல்லுவார், வந்து செய்ய சொன்னா செய்ய மாட்டார். ஐடியா தரக்கு லட்சம் பேர் இருக்காங்க, ஆனா ஐடியா வித் ஆக்ஷனபிள் இன்சைட்ஸ் இருக்கணும், ஆக்ஷனபிள் இன்சைட்ஸ் வித் ஆக்ஷன் பிளான் இருக்கணும், ஆக்ஷன் பிளான் போய் மெனக்கட ரெடியா இருக்கணும். சில விஷயம்லாம் வந்து சொன்னா புரியாதுண்ணா, பட்டாதான் தெரியும். ஸோ வெல்கம் டு ஒன் மோர் எபிசோட் ஆஃப் டிராகன் டீ பாட்காஸ்ட். ஏன் இதில் நான் உங்களை வெல்கம் பண்ணுறேன் அப்படின்னா, நான் கோயம்புத்தூரில் இது வரைக்கும் பாட்காஸ்டே பண்ணதில்லை. மொதல் பாட்காஸ்ட்டு சரி மங்களகரமாக நந்தா இன்ஃபோடெக்லேருந்து ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, அதனால தான் நந்தா இன்ஃபோடெக்கோட நிறுவனர் மிஸ்டர் விக்னேஸ்வரன் அவர்கள் வெல்கம் வெல்கம் வெல்கம். எங்கள் பாட்காஸ்ட்லாம் ஏற்கனவே பார்த்துருக்கீங்களா? சரி, நிறையா பார்த்துருக்கேன். ஆக்சுவலி பரவாயில்ல, எங்களுக்கு ஃபஸ்ட்டு எங்களை நீங்கள் பாட்காஸ்ட்டில் இன்க்ளூட் பண்ணது, உங்களோட பாட்காஸ்ட் நிறையா பார்த்துருக்கேன். ரெகுலராக பண்ணிட்டு இருக்கீங்க, சூப்பராக போயிட்டுருக்கு. சூப்பர்ண்ணா. ஆனால் இவரை உங்களை பற்றி ஒரு சின்ன இன்ட்ரடக்ஷன் பண்ணா, நான் வந்து எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு, ஒரு 5-6 வருஷத்துக்கு சரி ஃபர்ஸ்ட் நம்ம 2 பேரும் கனெக்ட் இல்லை. எனக்கு தெரிஞ்சு உங்க தம்பி விஷ்ணு அவன் தான் நம்மளுக்கு கனெக்ட். ஸோ அவன் வச்சுதான் நான் வந்து உங்க முன்னாடியே வரேன். நான் வந்து காந்திபுரம் ஆஃபீஸ்ல அந்த ஆஃபீஸ் தான் வந்தேன். அந்த ஆஃபீஸ் தான் ஃபர்ஸ்ட் வந்தேன். ஃபர்ஸ்ட் வந்தோடனே பிரமிச்சு போய் மறந்துட்டேன், டி யாருனா இவரு என்னென்னமோ வச்சு. ஏன்னா நான் வந்து உள்ள வந்தோடனே ஃபர்ஸ்ட் வந்து மொத்த அந்த ஷோகேஸ் ஃபுல்லா உங்க அவார்ட்ஸா தான் இருந்தது. அதுலதான் உள்ள வந்தேன். உள்ள வந்துட்டு மிரண்டு என்னடா பண்றாங்க என்ன பண்றாங்க. ஏன்னா இதுல கூத்து என்னன்னா, நான் அக்ரி யூனிவர்சிட்டி. புரியுது. அது வந்து திடீர்னு வந்து டெக் கம்பெனி அப்பதான் நான் ஃபர்ஸ்ட் டைம் ஒரு டெக் கம்பெனி எக்ஸ்ப்ளோர் பண்ணேன். அப்ப பார்த்தோன்னே வந்து வியந்து போயிட்டேன். இப்ப நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்களா, இல்ல அதே தான் கன்டினியூ பண்ணிட்டு இருக்கீங்களா? இல்ல நம்ம நீ 6-7 இயர்ஸ் முன்னாடி நம்ம மீட் பண்ணோம். பட் இப்போ கம்பெனி நிறைய டிரான்சிஷன் ஆயிடுச்சு. அதுவும் இல்லாமல் நான் ஸ்டார்ட் பண்ணப்போ உன்னோட ப்ராடக்ட் வேறையா இருந்தது, இப்போ உங்களோட ப்ராடக்ட் வேறையா இருக்கு. ஆக்சுவலி நம்மளே 2 ப்ராடக்ட் ஒர்க் பண்ணிருக்கோம். அதனால வந்து ரொம்ப நிறைய விஷயங்கள் மாத்திட்டோம். பட் அந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாமே மெச்சூர் ஆகி நெக்ஸ்ட் ஃபேஸுக்கு போயாச்சு. கஸ்டமர்ஸும் எல்லாமே எக்ஸ்டெண்ட் ஆகி போயிட்டு இருக்கு. ஆனால் சூப்பர் தான். அதுக்கப்புறம் எனக்கு இன்னொரு பர்சனல் கொஸ்டின் நான் கேட்கணும்னு இருந்தேன். என்ன அப்படின்னா, நான் அப்போ வந்தப்போ உதயநாட் ஒருத்தர் இருந்தாரு, இப்போவும் அந்த பெரிய மனுஷர் இருக்காரு. இந்த எப்படி இந்த ரிலேஷன்ஸ், இந்த க்ளோஸ் ஃப்ரெண்ட் சர்க்கிள்ல எப்படி ஒரு டீமை உருவாக்குறீங்க? ஏன்னா எனக்கு தெரிஞ்சு உதயனா இருந்தாங்க, அதுக்கப்புறம் விஷ்ணு இருந்தா, அப்படி லைக் அண்ணி இருந்தாங்க, எல்லாருமே இருந்தாங்க, எனக்கு நல்லாவே தெரியும். ஸோ இது எப்படி இந்த ஃபார்மேஷன் பில்ட் பண்ண ஆரம்பிச்சிங்க? ஆக்சுவலி கம்பெனி நீ வந்தப்போ நம்ம இப்போ அரௌண்ட் 10 இயர்ஸ்க்கு மேலே கம்பெனி ஃபீல்டில் ரன் பண்ணிட்டு இருக்கோம். இனிஷியல் டேஸில் இது கொஞ்சம் ஹர்டிலாக தான் இருந்துச்சு, ஒரு டீமை கேதர் பண்ணி அதே டீமை மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கிறது. இப்போ நான் கம்பெனிக்குள்ளே யாராவது ஒருத்தங்க வராங்கன்னா மினிமம் அவங்க வந்து ஒரு 5 to 10 இயர்ஸ் நம்ம கூட ட்ராவல் பண்ணணும். ஏன்னா அப்போ தான் நம்ம விஷயம் அவங்க எடுத்துகிட்டு போக முடியும். அவங்ககிட்ட இருந்து என்னோட கம்பெனியில் இருக்க ஒரு பெரிய ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா, வி ரெஸ்பெக்ட் ஈச் அதர். தட் மீன்ஸ் அவங்களோட பாயிண்ட்ஸுக்கு அவங்களுக்கு நாங்கள் வேல்யூ பண்ணுறோம். மீன்வைல் அவங்க சொல்கிற சஜஷன்ஸ் நாங்கள் எடுத்துக்கோம். எல்லா கம்பெனிஸும் அப்படி தான் பண்ணுறாங்க. மீன்வைல் இங்கே அவங்கவுங்களோட ஒரு ஓனர்ஷிப் மாதிரி அவங்க ஃபீல் பண்ண முடியும். இது வந்து நான் ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணுறேங்கிறது இல்லாமல் இது அவனோட கம்பெனிங்கிற ஒரு ஃபீலை நீ கொடுத்தேன்னா அவன் எப்போவுமே உங்களோட இருப்பான். பட் கமர்ஷியல்ஸ் அப்படிங்கிறத விட அவனுக்கு நீ எந்த அளவுக்கு ரெஸ்பெக்ட் பண்ணுற, அவனோட தாட்ஸ் நீ இன்புட் எடுத்துக்கிறியா பொறுத்து தான் அதில் இருக்குமே தவிர ரீடைன் பண்ணுறதுங்கிறது இட்ஸ் நாட் அ கேம். அதை கற்றுக்கிட்டா யுவர் கம்பெனி இஸ் சர்வைவ்டு. ஏன்னா அதனால தான் நிறைய ஸ்டார்ட் அப்ஸ் ஃபெயில் ஆயிடுறாங்க, டீம் கன்சாலிடேட்டடா வைக்க முடியல. ஏன் கேட்டேன் அப்படின்னா, இப்போ ரீசெண்டாக இருக்க ட்ரெண்ட் என்ன, நான் ஈசாஃப் கொடுக்குறேன், நான் ஈக்விட்டி கொடுக்குறேன், இதெல்லாம் இருந்து நான் கம்பெனிக்குள்ளே வைக்கிறேன். பட் நான் பார்த்து லைக் என் கம்பெனியில் அது இல்லை. நான் ஹானஸ்ட்டாக சொல்லுவேன், நான் அந்த மாதிரி இல்லை. எனக்கு வந்து க்ளோஸ்டு சர்க்கிளே எனக்கு தெரிஞ்சவங்களே, என் கம்பெனியில் வந்தவங்க பூரா இன்டென்ஸாக இருந்தால் அப்படி இப்படியே வந்தவங்க தான். ஸோ அது ஒன் பெனிஃபிட் இருக்குது. ஆனால் இங்கே நான் பார்க்கும்போது இவங்கெல்லாம் என் ஃபேமிலிடா, அங்காளி பங்காளிடே, நீ அவன் தம்பிடா அப்படின்ற மாதிரி இருக்கும்ல. ஸோ
அந்த ஃபீல் தான் எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். ஆக்சுவலி இங்கே வந்து பார்த்தா நான் உள்ளே வரும்போது ஒரே கேள்வி தான் கேட்பேன். எங்களோட இன்டர்வியூ ப்ராசஸ் உனக்கே தெரியும், நாங்களாம் பெருசெல்லாம் ஒன்றும் கிடையாது, நீ எதுவுமே தெரிலனாலும் வா, நான் தான் இன்ஃபோடெக், நாங்கள் இருக்கோம் அப்படிங்கிறது தான். பட் ஒன்றே ஒன்று கேட்பேன், நீ ஒரு உள்ளே வரப்போ எனக்கு அடுத்த 3 இயர்ஸுக்கு நீ எனக்கு என்ன கான்ட்ரிபியூட் பண்ண போகிற, ஆஸ் அ கம்பெனியை நீ எடுத்துகிட்டு போ, நீ க்ரோ ஆகணும்னா கம்பெனி க்ரோ ஆகணும். அதான் அவங்ககிட்ட தெளிவுபடுத்திட வேண்டியதான். இனிஷியலாக கொஞ்சம் கஷ்டம் தான், பட் இதை நான் கற்றுக்கிற இந்த 11 வருஷம் ஆச்சு, நான் இந்த கம்பெனிலாம் ஸ்டார்ட் பண்ணி ரன் ஆகிட்டு இருக்கிறப்போ ஒரு 6-7 வருஷம் நாங்களுமே கஷ்டப்பட்டோம். இப்போ கடைசி ஒரு 5 வருஷமாக சூப்பராக போயிட்டு இருக்கு, அதனால பிரச்சனை இல்லை. அதனால டீம் ரிட்டன்ஷன் பிரச்சனை இல்லை. பட் நம்ம அந்த டீமுக்கு எவ்வளோ வேல்யூ தரோம், அவங்கள எந்த மாதிரி நீங்கள் ரிலேஷன்ஷிப்ஸ் எப்படி மெயின்டைன் பண்ணுறீங்க தான். நம்ம ஊர் பொறுத்த மட்டும் என்னதான் நம்ம டைமிங்ஸ்லாம் கொடுத்து வேலை செய்யுன்னு சொன்னாலுமே உனக்கு தெரியும், நம்ம சாயந்தரம் 7 மணினா 9 மணி வரைக்கும் வேலை செய்கிற மாதிரியான பசங்க தான் இருக்காங்க. பட் அவனுக்கு நம்ம வேல்யூ கொடுக்கணும், அந்த வேல்யூவை நம்மளும் எடுத்துக்கணும். இது வந்து நான் எப்படி பார்த்தேன்னா, இப்போ நம்ம ஃபேமிலி பிஸ்னஸ் இங்கெல்லாம் வந்து அப்பா சித்தப்பா இவங்கெல்லாம் ஒட்டுக்கா சேர்ந்து வேலை செஞ்சு கொண்டு வந்தேன். நான் அதுக்கப்புறம் நான் பார்த்தது உங்க இதுல ஃபார்ம்ல தான். வாவ், இதை நான் இம்ப்ளிமெண்ட் பண்ணியே ஆகணுமே அப்படின்ற ஒரு மைண்ட் செட்ல இருக்கேன். இப்போவும் நான் இல்லைன்னா சொல்ல மாட்டேன். ஸோ அதுதான் ஃபர்ஸ்ட் முக்கியமான பாயிண்ட். அண்ட் அதுக்கப்புறம் நான் உங்களை மீட் பண்ணும்போது எனக்கு தெரிஞ்ச நல்லா ஞாபகம் இருக்கு, எனக்கு வந்து ஒரு AR/VR சூட் நம்ம பண்ணிட்டு இருந்தோம். ஆமா, அது கதை என்ன ஆச்சுன்னு சொன்னா, ஆமா ஆக்சுவலி 2016ல நான் ஸ்டார்ட் பண்ணேன் ஆகுமெண்டட் அண்ட் விர்ச்சுவல் ரியாலிட்டி சூட்ஸ். நம்ம நீங்களாம் எனக்கு எதுவுமே அப்படி தெரியாது. நீங்க அதான் சொல்றேனே, உங்க ஆபீஸ் வந்து பார்ப்பேன், என்னடா பண்றீங்க, எல்லா வயர்ஸ் அந்த சூட்ஸ் இது மாதிரி தான் ஃபுல்லா இருந்துச்சு. ஸோ அதனால தான் நான் கேட்குறேன். ஆக்சுவலி கம்பெனி நான் ஸ்டார்ட் பண்ணப்போ வெறுமனே ஒரு வெப் டெவலப்மெண்ட் கம்பெனியாக ஸ்டார்ட் பண்ணோம். அதுக்கப்புறம் வி ரியலைஸ் தட் வெறுமனே வெப் டெவலப்மெண்ட் மட்டும் போயிடாது அப்படின்ட்டு நிறைய கம்பெனிஸ் வெறும் வெப் டெவலப்மெண்ட்டுமே சூப்பராக பண்ணுறாங்க. பட் கொஞ்சம் நிறையா ஃபீல்ட்ஸ் ஆட் பண்ணுவோம். நாங்கள் எலக்ட்ரானிக்ஸ்குள்ளே போனோம். எலக்ட்ரானிக்ஸ்குள்ளே போகிறச்சே நான் கொஞ்சம் இன்னும் பெட்டராக தேவைப்படுது அப்படிங்கிறதுனால வேறு என்ன பண்ணலாம்னு யோசிச்சப்போ ஆகுமெண்டட் அண்ட் விர்ச்சுவல் ரியாலிட்டி 2016ல், இது இப்போ 2025, 2016ல் இதுக்கு இடத்துல 10 வருஷம் முன்னாடி வி ஸ்டார்டட் ஆகுமெண்டட் அண்ட் விர்ச்சுவல் ரியாலிட்டி சூட்ஸ் கொண்டு வந்தோம். இப்போ நீங்கள் அந்த சூட் வந்து பார்த்தா நீ வியர் பண்ணிக்கலாம். நீ ஆகுமெண்டட் ரியாலிட்டி அண்ட் விர்ச்சுவல் ரியாலிட்டி விஆரில் நீ ஆக்குலஸ் போட்டுட்டு நீ ஒரு என்வாயன்மெண்ட்டை பார்க்க தான் முடியும். எங்களோட சூட்டை யூஸ் பண்ணி அந்த என்வாயன்மெண்ட் கூட இன்ட்ராக்ட் பண்ணலாம், தொட்டு பார்க்கலாம். நீ வேணும்னா அதில் ஏதாவது பூ இருந்தால் கையில் பிடிக்கலாம். அந்த அளவுக்கு வி டன் இட். இது எங்கே எடுத்தீங்கன்னு எனக்கு தெரியும். ஓகே, அது வந்து ஆமாம், அது அந்த டைமில் தான் நீ விஷ்ணுவை மீட் பண்ணியிருப்பேன். ஆமாம் ரைட். இப்போ அந்த சூட் வந்து பார்த்தீங்கன்னா டன். ப்ராடக்ட் எப்படி இருக்கு? சூப்பரா இருக்கா? ப்ராடக்ட் எல்லாம் தரோம்ண்ணா, அதெல்லாம் நான் வந்து சங்கட்டமே பண்ண மாட்டேன். ஏன்னா எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சது. ஏன்னா அதான் நான் ஏற்கனவே சொன்னேன், நான் அந்த ஸ்டேஜ்ல வந்து என்னடா உலகம்ட்டு இப்படி பாத்துக்கிட்டு இருக்கும்போது பிரம்மாண்டமா ஒன்று இறக்குனா எப்படி இருக்கும். பட் ஆனால் நாங்களும் ஒரு அயன்மேன் ரேஞ்சுக்கு தான் ஃபீல் பண்ணோம். பட் ஆனால் வந்து அட்டர் ஃபெயிலியர் அந்த ப்ராடக்ட்டு. அந்த ப்ராடக்ட் என்னன்னு பார்த்தா, நான் பண்ண தப்பு 2016 அப்போ, இப்போ கம்பெனி ஸ்டார்ட் பண்ணது 14ல், 16 அப்போ 2 இயர்ஸ் தான், மெச்சூரிட்டிலாம் கிடையாது. அந்த டைமில் நான் ஒரு ப்ராடக்ட் பண்ண அப்படிங்கிற பட்சத்தில் ஒரு 40-50 லட்ச ரூபா செலவு பண்ண அந்த ப்ராடக்ட். ஃபண்ட் ரைஸ் பண்ணீங்களா? கிடையாது, எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா சர்வீஸில் வந்து இந்த பெரிய பிரச்சனை. எல்லாமே வந்து சர்வீஸில் வந்து இன்கம்மை பேஸ் பண்ணி கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஸோட சப்போர்ட்டோட சேர்ந்து ஒரு ப்ராடக்ட்டை கொண்டு வந்தோம். கிட்டத்தட்ட ஒரு 40 லட்ச ரூபாய்க்கு மேலே நாங்கள் ஸ்பெண்ட் பண்ணியிருப்போம் அந்த பர்டிகுலர் ப்ராடக்ட்டை ஒரு ப்ரோட்டோடைப்பாக ரெடி பண்ணி. நீங்கள் வியர் பண்ணிக்கலாம், சூட்லாம் இருக்கும், டச் பண்ணலாம், எல்லாம் நல்லாவே இருக்கும். நீங்கள் அயன்மேன் படத்துக்கு வர மாதிரி எல்லாமே நல்லா இருக்கும். ப்ராடக்ட் நல்லா இருக்கா? கேட்க ப்ராடக்ட் சூப்பராக இருக்குண்ணா. எல்லாரும் கை தட்டினாங்களே, எல்லாரும் கை தட்டினாங்க. பட் ஆனால் யாரும் வாங்கலையே. ஏன் அப்படின்னு கேட்டா, அதுக்கப்புறம் தான் லேட்டர் வி ரியலைஸ் நாங்கள் வந்து இயர்லி டு த மார்க்கெட்டே கிடையாது அந்த இடத்துல. எனக்கு ஒரு டெக்னாலஜி தெரியும், எனக்கு அந்த பர்டிகுலர் ப்ராடக்ட் மேலே லவ் இருந்துச்சு, என்னால் அதை பண்ண முடியும்னு சொல்லிட்டு ஒரு ப்ராடக்ட்டை நான் டெவலப் பண்ணி மார்க்கெட்டுக்கு கொண்டு போய் விற்றா அது அவனுக்கு தேவையில்லையே. லேட்டர் அதுக்கப்புறம் தான் வந்து என்ன பிரச்சனையாச்சுன்னு பார்த்தோன்னா, அது வேண்டாம், அதிலிருந்து லேர்னிங்ஸ் எடுத்துட்டு மார்க்கெட்டுக்கு என்ன தேவை, என் ப்ராடக்ட்டை ப்ராப்பராக பொசிஷன் பண்ணணுங்கிறத நிறைய ரியலைஸ் பண்ணதுக்கப்புறம் தான் 2017ல் எங்களோட ப்ராடக்டோட லைனேஜே நாங்கள் மாற்றி நிறைய டிஃப்ரெண்ட் மாதிரி. ஆனால் இதில் எனக்கு இங்கே ஒரு பாயிண்ட் என்னன்னா, இப்போ நீங்கள் வந்து மார்க்கெட் ஃபிட் ஆகலைன்னு சொல்லிட்டு நீங்கள், அதனால தான் எனக்கு தெரிஞ்சு வெஸ்டர்ன் கண்ட்ரீஸில் என்னென்ன ப்ராடக்ட் வருதோ அதெல்லாம் காப்பி பண்ணி பூசி மூலிகை ரேப் பண்ணி இந்தியாவுக்கு கொண்டு வராங்களா, இல்லை என்ன மாதிரி நினைக்கிறீங்க? இல்லை, நம்ம வந்து டு பி ப்ரிசைஸாக சொல்லணும்னா, இப்போது நீங்கள் நிறைய ஏஐ பற்றி பேசிகிட்டு இருக்கிறதுனால சொல்கிறேன், ஏஐ கம்பெனிஸ் தான் நீங்களும் அவங்களோட ஜெனெக்ஸ் எனக்கு ஆடாக இருக்குது அது. அதனால ஏன்னா நீ இனிஷியலாக ஸ்டார்ட் பண்ணப்போ நம்ம பேசினப்போ யூ ஆர் கமிங் வித் சம் அதர் ஒரு ப்ராடக்ட் பிளானோட வந்தீங்க, அந்த பிளானோட இருந்துச்சு. பட் ஆனால் இங்கே வந்து பார்த்தோன்னா அந்த காப்பி பண்ணி எடுத்துகிட்டு வர்றதுனால போகுதாங்கிறது கிடையாது. ஏன்னா அவங்களுடைய அடாப்ஷன் ரேஷியோ வேற, நம்மளுடைய மக்களோட மைண்ட் செட் வேற. நம்ம எல்லாத்துக்குமே தேவை. ஈவன் ஹையஸ்ட் செல்லிங் ஆஃப் ஐபோன்ஸ் நம்மகிட்ட தான் இருக்கு, ஆனால் காசு இல்லைன்னு சொல்லுவான். அதனால நான் இங்கே சஜஸ்ட் பண்ணுறது இல்லை மற்றவங்களுக்கு கைட் பண்ணுறதே என்னன்னு பார்த்தோன்னா, காசை பற்றி கவலைப்படாது. நீ என்ன விலை வச்சாலும் வாங்குற ஆள் இருக்கான், நீ என்ன விலை வேணா வச்சுக்கோ, அதை வாங்குற ஆள் இருக்கான். ஆனால்
அவனுக்கு தேவையா அந்த ப்ராடக்ட்டுங்கிறத ஃபர்ஸ்ட் அனலைஸ் பண்ணிக்கணும். எக்ஸாக்ட்லி. அந்த மார்க்கெட் ஃபிட் தெரிஞ்சதுன்னா அப்புறம் ப்ராடக்ட் ஃபிட்டுக்கு வா. மார்க்கெட் ஃபிட்டை பார்க்காமயே நீ போயிட்டு இப்போ நீங்க POC வச்சும் கூட மார்க்கெட்ல சேல் பண்ணலாம். இப்போ எனக்கு தெரிஞ்சு நிறைய கம்பெனிஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஓகேவா, அதுல வந்து ஒரு கம்பெனிஸ்க்கும் அவங்கவுங்களோட நாவல்ட்டி இருக்கும். ஆனா அங்க இருக்கிற ப்ராடக்ட் டிட்டோவா நீ எடுத்துட்டு வந்து விற்கிறப்போ இனோவேஷன்ஸ் அப்படிங்கிறது இங்க லேக் தான் நடந்துட்டு இருக்கும் அங்க. பட் ஆனா இப்போ இருக்கிற எக்கோ சிஸ்டம்ல சூப்பரான இனோவேஷன்ஸ். நான் இது இனோவேஷன்ஸ் விட இன்னொன்னு சொல்லணும்னு நினைக்கிறேன். உங்களை மாதிரியே ஒரு 20 கம்பெனி 30 கம்பெனி இங்க வந்து சர்வீஸ் பண்ணாலும் அவங்கவுங்க ப்ராடக்ட் விற்க தான் செய்யும். கண்டிப்பா மார்க்கெட் ஷேர் மட்டும் தான் உடையும். ஏன்னா அவ்வளோ இடம் இருக்கு. பிளென்டி ஆஃப் 130 கோடி பில்லியன் லைக் இது இருக்காங்கண்ணா, பாப்புலேஷன் இருக்காங்க. கண்டிப்பா இங்க ஃபிட் பண்ணும். இல்லைன்னா வேர்ல்ட்ல யாராச்சும் ஒருத்தனாவது வாங்க தெரிஞ்சிருப்போம். உனக்கு வந்து ப்ராடக்ட்டை கரெக்டாக பொசிஷன் பண்ண தெரியுதா, நீ மார்க்கெட் பண்ண தெரிஞ்சா டன். நீ இப்படி சொன்னா நான் இன்னொரு ஆப்ஷனும் நான் தரேன். நீங்கள் வந்து ஒரு டெக்னாலஜியில் ரொம்ப சூப்பர், யூ ஆர் குட் இனஃப் இன் டெக்னாலஜியில் எந்த ப்ராடக்ட் வேணாலும் உன்னால் செய்ய முடியும். பட் எங்கே மிஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் ரியலைஸ் பண்ணதுக்கப்புறம் அந்த ப்ராடக்ட் மார்க்கெட்டுக்கு தேவையா, உனக்கு ஒரு விஷயம் தெரியும், நீ அதில் பிஸ்தா இருக்க, நீ அதில் பயங்கரமாக பண்ண முடியும், உனக்கு அந்த ப்ராடக்ட். அதாவது நிறைய பேர் என்ன பண்ணுவீங்கன்னா, அவங்க ஸ்டார்ட் அப் மேலே ரொம்ப லவ்வாக இருப்பாங்க, ரொம்ப அட்டாச்சாக இருப்பாங்க. அது வேண்டாண்டா அவனுக்கு, அவன் உங்கள்கிட்ட ஆர்கியூ பண்ணுவான், இல்லைங்க இதை வாங்குவாங்கன்னு கண்டிப்பாக வந்து போகும். இல்லைடா இதை வாங்க மாட்டான்னு நம்ம சொன்னாலும், ஏன்னா அந்த அளவுக்கு அவன் ப்ராடக்ட் லவ் பண்ணியிருப்பான். பட் எப்போ திருந்துவான் தெரியுமா, போய் அடிபட்டு ஒரு 6-7 மாதத்துக்கு அப்புறம் ஒரு வயலுக்கு சேல் நடக்காமல் திரும்பி வருவான் மறுபடியும். இல்லை இதை எனக்கு புரிஞ்சுக்கிறக்கே 3 வருஷம் ஆச்சு. ஏன்னா 2014 நான் கம்பெனியை ஸ்டார்ட் பண்ணோம், வேறு நேமில் வேறு விஷயங்கள் பண்ணோம். 2016 அந்த ப்ராடக்ட் எனக்கு பிடிச்சிருக்குதுன்னு சொல்லி 17 ப்ராடக்ட் மார்க்கெட்டுக்கு போய் 4 வருஷத்துக்கு அப்புறம் தான் தெரிஞ்சுது நம்ம பண்ணது ஒன்றும் விளங்காது, நம்ம வந்து புதுசாக கொண்டு போகணும். இப்போ நான் வேறு ஐகோ, நான் கிட்டத்தட்ட மோஸ்ட் ஆஃப் த இன்ஸ்டிடியூஷன்ஸ் இங்கே இருக்கிற தமிழ்நாடாகட்டும், அக்ராஸ் த கண்ட்ரி ஐ விசிட்டட் த திங். ஈவன் நம்ம இப்போ வந்து மலேசியா கூட வி ஆர் டூயிங் அ ட்ரைனிங் அண்ட் பிஸ்னஸ் ஆல்சோ. அங்கெல்லாம் போகிறப்ப நான் இதை தான் சொல்லுவேன், நான் ப்ராக்டிக்கல் எக்ஸாம்பிள் நானே பண்ணிட்டேங்கிறத விட எனக்கே தெரியாதுங்க, நான் நீ கற்றுக்கோ, நான் இதை பார்த்துட்டு சொல்கிறேங்கிறத நம்ம சொல்கிறோம். இது ஒரு பாயிண்ட் ஒன்று. எனக்கு வந்து நான் ஒரு லேட்டஸ்ட்டாக ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அதுக்கு வந்து ஒருத்தர் கமெண்ட் பண்ணான், நீ ஏஐ பற்றியெல்லாம் பேசுறியா, உனக்கு என்ன அவ்வளோ அறிவு இருக்கா அப்படின்ற மாதிரிலாம் பேசிகிட்டு இருந்தா. எனக்கு வந்து நான் மனசில் நினச்சிட்டேன், யார்கிட்டே சொல்ல, டே நானே ஒரு தற்குறிடா, உனக்கு புரிய மாட்டேங்குதுடா, நான் அதை கஷ்டப்பட்டு பண்ணி செருப்படி வாங்கிட்டு வந்திருக்கேன், அதை நீ பண்ண வேண்டான்னு சொல்கிறேன், நீ போய் பண்ணுவேன்னு நினச்சின்னா நீயும் போய் பண்ணு, செருப்படி வாங்கு, நம்மளுக்கு ஒன்றும் புதுசு இல்லை, செருப்படி திருப்பி வாங்க இருக்கு. ஸோ அந்த மாதிரி பிஹேவியர் தான் நம்ம ஒரு மைண்ட் செட்டில் வந்து சொல்கிறோம். அவன் என்ன நினச்சிக்கிறாங்க, இல்லை அவன் வந்து செட் ஆகாதுன்னு சொல்லிட்டான், எனக்கு இந்த ஈகோ ஹிட் ஆயிடுச்சு. ஆகட்டும், ஈகோ ஹிட் ஆனால் பரவாயில்ல, ஈகோ ஒர்க் பண்ணி காட்டு, மார்க்கெட் ஃபிட் ஆனால் சூப்பர், வெல் அண்ட் குட், நீ ஒர்க் பண்ண தான் போகிற, நல்லதான். ஏன்னா இது நானே ஏஐ ஏஜென்ட்ஸில் பட்டிருக்கேன். ஒரு தேவையில்லாத ஒரு ஏஐ ஏஜென்ட்டு, அது வந்து எனக்கு வந்து லிட்டரலாக எப்போ ஃபீல் ஆச்சுன்னா, நான் 40 லட்சம்லாம் செலவு, ஒரு 70,000 செலவு பண்ணதுக்கப்புறம் எனக்கு ஹிட் ஆயிடுச்சு, இது தேவையில்லை மார்க்கெட்டுக்கு, ஆனால் நான் தேவையில்லாமல் பண்ணிருக்கேன் அப்படின்ட்டு. ஸோ அதனால தான் வந்து அவ்வளோ கான்ஷியஸாக சொல்கிறேன். சில விஷயம்லாம் வந்து சொன்னால் புரியாதுண்ணா, பட்டாதான் தெரியும். ஏன்னா லைக் இப்போ நான் உங்களை ஃபர்ஸ்ட் டைம் மீட் பண்ணும்போது எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு, டாங்கின்னு ஒரு ப்ராஜெக்ட்டுக்கு உங்ககிட்ட ப்ரொபோசல் வாங்கியிருக்கேன். எது அதுனா லாண்ட்ரி சம்திங், லாண்ட்ரியோட. நிஜமா சொல்ல நான் மறந்துட்டேன் எப்போ. ஆமா, 3-4 ப்ராடக்ட் உங்க கூட ஒர்க் பண்ணேன். பட் ஆனா அந்த ப்ரொபோசல் லாண்ட்ரியோட இ-காமர்ஸ் சம்திங் ஏதோ ஒன்று நான் எப்போ 2016-17 அந்த டைம்ல வாங்கினேன்னு நினைக்கிறேன். அது வந்து எனக்கு பண்ண தெரியல, ஆனால் ஒரு அளவுக்கு ரெவன்யூ மேக் பண்ண ஒரு என்ன எனக்கு தெரிஞ்ச ஒரு ஹார்ட்லி ஒரு 1 lakh to 2 lakhs ரெவன்யூ மேக் பண்ணிருப்போம், நல்ல ரெவன்யூவே. ஏன்னா அது வந்து இன்ட்ரா லாஜிஸ்டிக்ஸ்ன்ற ஒரு கான்செப்டில் வச்சு நம்ம அதை பில்ட் பண்ணோம். அந்த கான்செப்ட் வச்சுக்கிட்டேன், அதுக்கப்புறம் பூசி முழுங்கினதெல்லாம் அங்கங்கே பார்த்து பண்ணிட்டு இருந்தோம். பட் அது எனக்கு ஒர்க் அவுட் ஆகல, நிறைய பேர் அது ஒர்க் அவுட் பண்ணி காமிச்சிருக்காங்க. தட் டசன்ட் மீன் அந்த ப்ராடக்ட் நல்ல ப்ராடக்ட் தான், நீ அதுக்கு ஃபிட்டா, நீ உன்னால் அதை மார்க்கெட் பண்ண முடியுமான்றது. இங்கேயும் அந்த நீ சொல்கிறது கரெக்ட் தான். இப்போ நான் சொன்ன ப்ராடக்ட் 2017 நான் ஃபெயில் ஆன ப்ராடக்ட்டு 2019 என்டையர்லி மார்க்கெட்டை கம்ப்ளீட்டாக மாற்றிருச்சு. ஆனால் என் ப்ராடக்ட் கிடையாது, என்னோட ப்ராடக்டோட அப்கிரேடட் வெர்ஷன் சூப்பராக பண்ணியிருந்தாங்க. நான் இப்போ அந்த ப்ராடக்ட் விட்னஸ் பண்ணுறப்ப நான் இப்போ ஃபீல் பண்ணுறேன், ஓகே நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணி இந்த ஃபீச்சர்ஸ்லாம் சேர்த்து இன்னொரு 2 வருஷம் கழிச்சு லான்ச் பண்ணியிருக்கலாம் அப்படின்னு. ஏன்னா அந்த ப்ராடக்ட் இப்போ நான் கண் கூட பார்க்குறேன், நெக்ஸ்ட் லெவலுக்கு போயிடுது. பட் அதுக்கப்புறம் வி ரியலைஸ் 2017 ரியலைசேஷன்லாம் வந்ததுக்கப்புறம் அதுக்கப்புறம் நாங்கள் ஒரு 3 ப்ராடக்ட் பண்ணோம். 3 ப்ராடக்ட்டுமே வி ஆர் ஹிட்டிங் த மார்க்கெட், வி ஆர் எக்ஸ்பேண்டிங் ஆர் டிவிஷன்ஸ், வி ஆர் எக்ஸ்பேண்டிங் ஆர் பவுண்டரிஸ். அந்த மாதிரி தான் நெக்ஸ்ட் லெவல் போயிட்டுருக்கு. ஆனால் இதுக்கெல்லாம் பேஸ் வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல நமக்கு தோத்தது தான். அந்த இடத்துல நான் ரியலைஸ் பண்ணி, ஓகே இங்க என்ன பிரச்சனை அப்படின்னா, நான் நிறைய பேரை பாக்குறது அக்செப்ட் பண்ண மாட்டேன். லக்கி பாஸ்கர் படம் எப்ப நீ கேம்பிள் ஆடுறது எக்ஸாக்ட்லி எப்ப நிறுத்துறதுதான்டா முக்கியம். ஆமா ஆமா, என்ன பிரச்சனைன்னு பாத்தீங்கன்னா, நான் இன்னும் அந்த ப்ராடக்ட் நம்பிக்கிட்டு நான் இன்னும் இன்வெஸ்ட் பண்ணிக்கிட்டு நான் இல்ல நான் பண்ணுவேன். இப்ப
கொஞ்சம் யோசிச்சு பாரு, நான் ஒரு ஃபர்ஸ்ட் ஜென் கிராஜுவேட், கம்பெனி ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம், நீ சொன்ன மாதிரி நான் இருக்கேன், என் தம்பி இருக்கான், மற்ற டீம்மேட்ஸ் எல்லாமே இருக்காங்க, அவங்களுக்கு நான் ஃபீட் பண்ணணும். இப்போ நான் அதையே நம்பிட்டு அந்த ப்ராடக்ட் விற்கும் நான் வித்தரலான்னு ஒரு நாளுக்குள்ள ஒரு மிராஜுக்குள்ளேயே இருந்தேன் அப்படின்னா என்னால் விற்க முடியாது. ஏன்னா அது மார்க்கெட்டுக்கு தேவையில்லை அந்த டைமில். அதை நான் டக்குன்னு அந்த டைமில் கை கழுவி விட்டுட்டு வந்தது தான். கை கழுவி விட்டதுங்கிறது இல்லாமல் அந்த ப்ராடக்ட் டெவலப் பண்ண நாலேஜ் தான் இப்போ எனக்கு டிஃப்ரெண்ட் செக்டார்ஸில் யூஸ் ஆகுது. அதே ப்ராடக்டை சின்ன சின்ன மாடியூல்ஸாக பிரித்து இப்போ நம்ம ஸ்கில் ரேடாங்கிற ஒரு விஷயத்துக்குள்ளே சூப்பராக இம்ப்ளிமெண்ட் பண்ணி அதில் தான் நாங்கள் இப்போ ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். ஆனால் அதே ப்ராடக்ட் தான் டிஃப்ரெண்ட் சினாரியோ, டிஃப்ரெண்ட் யூஸ் கேஸ். பேட்டர் ஒன்று தான், மாவு ஒன்று தான், இட்லியா தோசையா அவ்வளோதான். நீங்க இப்ப பேசும்போது நீங்க அக்ரிகல்ச்சர் இதுக்கு தான் பண்ண. இப்ப நான் ரீசெண்டா பார்க்கும்போது சாயில் டெஸ்டிங் ஒன்று பண்ணிட்டு இருந்தீங்க. அது வந்து எனக்கு வந்து நான் இன்னொருத்தங்களுக்கு நீங்க எக்ஸ்பிளைன் பண்ணும்போது தான் நான் அதை வந்து கேட்டுக்கிட்டு இருந்தேன். ஐ ஃபெல்ட் லைக் வாவ், எப்படி உங்களுக்கு அந்த தாட் ப்ராசஸ் வருது ஃபர்ஸ்ட்? இப்போ ரொம்ப சிம்பிளா சொல்ல போனா, நான் வந்து ஒரு ப்ராடக்ட் இந்த மோஷன் கேப்சர் பேஸ்டு விர்ச்சுவல் ரியாலிட்டி சூட்டை நாங்க லான்ச் பண்றதுக்கு நாங்க ஒரு பெரிய ஒரு ஃபோரம்ல பேசிட்டு இருந்தோம். அந்த ஃபோரம்ல இருந்து எனக்கு கிடைச்ச ஒரு இன்புட் தான், அக்ரிகல்ச்சர்ல வி ஹாவ் அ பொட்டன்ஷியல். இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்க ஏஐ, ஜென்ஏ, ஏஜே, வாட் எவர் இட் இஸ், எல்லாமே லீட்ஸ் டு எல்லா டொமைனுக்கும் போகுது. ஆனால் நாங்கள் சூஸ் பண்ண டொமைன் வந்து பார்த்தீங்கன்னா அக்ரி, மெடிக்கல். அண்ட் தென் அக்ரியில் வந்து பார்த்தீங்கன்னா நான் பர்டிகுலராக இந்த ப்ராடக்டை சூஸ் பண்ணதுக்கு எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா சோறு வேணும். ஆனால் அந்த பர்டிகுலர் ஃபுட்டை எங்கேருந்து ஜென்ரேட் பண்ண முடியும்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக எனக்கு சாயில் இருக்கணும். என்னோட சிடிஓ அடிக்கடி சொல்லுவாங்க, சாயில் தான் அம்மா. அப்போ ப்ராப்பரான நியூட்ரியன்ஸு, ப்ராப்பரான சாயில் இருந்துச்சுன்னா நம்மளால் ஈஸியாக ஈல்டு எடுக்க முடியும். அதுக்கு எங்களால் என்ன பண்ண முடியும்னு பார்த்தோம். நான் வந்து டு பி ப்ரிசைஸாக சொல்லணும்னா என்னோட காலேஜ் டேஸ்லேருந்தே ஒரு சாயில் ரிலேட்டட் ப்ராஜெக்ட் மைண்டில் இருந்துச்சு. நாங்கள் ஒர்க்கும் பண்ணியிருந்தேன், அந்த ப்ராடக்ட் ரெடியாக இருந்துச்சு, அதாவது காலேஜ் ப்ராஜெக்டாக. இப்போ என்னுடைய ப்ராஜெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா என் காலேஜில் நான் பண்ண ப்ராஜெக்டோட அப்கிரேடட் வெர்ஷன் இன்டூ 4 to 5 times. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா அங்கே நான் ஒரு சின்ன ஐடியாவாக இருந்தது இம்ப்ளிமெண்ட் பண்ணி கிட்டத்தட்ட எனக்கு அந்த ப்ராடக்டை டெவலப் பண்ணுறதுக்கு 6 வருஷம் ஆயிடுச்சு. 2018 வி ஹேட் அ சீட். அண்ட் அப்புறம் கொரோனா டைமில் வி பிரைன் ஸ்டார்ம். 2022 வி இன்டூ அ மார்க்கெட். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அக்ராஸ் தமிழ்நாடு வி ஹாவ் அ 3 centers அக்ரிகல்ச்சரல் ஃபார்மிங்க்கு சப்போர்ட் பண்ணுறது. என்ன பண்ணுவோன்னு பார்த்தீங்கன்னா சாயிலை டெஸ்ட் பண்ணி இம்மீடியட்டாக ரிப்போர்ட்டை கொடுத்துரும். தட் மீன்ஸ் என்னென்ன ரிப்போர்ட் இருக்கு, மைக்ரோ அண்ட் மேக்ரோ நியூட்ரியன்ஸ் பற்றின டீட்டெயில்ஸ் கொடுத்துரும். அதாவது அவங்களோட சாயில் ஃபார்மை நாங்கள் வந்து ஏஐல மார்க் பண்ணிட்டு. அது ஒன்று ஒரு இது மட்டும் சொல்கிறேன். நானும் ஒரு யூனிவர்சிட்டியில படிச்சிருக்கேன், நானும் சாயில் டெஸ்ட் பண்ணியிருக்கேன். ஆமா, நீங்க அக்ரி கிராஜுவேட்ல ரைட் சாயில் டெஸ்ட் பண்ணிருக்கேன், ஃபுட் ப்ராசஸிங்ல பண்ணிருக்கேன். அதுல எனக்கு ஃபர்ஸ்ட் பேப்பர்ல ஃபர்ஸ்ட் செம்ல வந்திருக்கும் சாயில் சயின்ஸ்னு ஒன்று இருக்கும், டெஸ்ட் பண்ண வச்சிருப்பாங்க. எனக்கு தெரியும் அது எவ்வளவு, நீங்க இமீடியட்னு சொல்லும் போது நான் சொல்றேன், எனக்கு தெரியும் அது எவ்வளவு நேரம் கழிச்சு அந்த ரிப்போர்ட் கொடுப்பாங்க. ஆனா அந்த ரிப்போர்ட் உன் சாயில் தானான்னு கேட்டீங்கனாலும், ஏன்னா லைன்ல வச்சிருப்பாங்க ப்ரோ. அது எப்படி சொல்றதுன்னா, நானு அந்த காரிடார் ஃபுல்லாமே சாயில் சாம்பிள்ஸ் தான் இருக்கும். நீங்க எழுதி வச்சிருப்பாங்க, பட் அந்த எழுதி வச்ச சாம்பிளுக்கு தான் அந்த ரிப்போர்ட். நான் தட் டசன்ட் மீன் நான் வந்து ஆத்தென்டிசிட்டி இதெல்லாம் நான் வந்து மாறும், டிரான்ஸ்பரன்சி இதெல்லாம் மாறும் சொல்ல. நாங்களே எடுத்து விளாண்டுருக்கோம், இந்த சாயில் எடுத்து இந்த சாயில கொஞ்சம் எடுத்து டெஸ்ட் பண்ணி பாக்குறதுக்கு ப்ராக்டிக்கல். அதை நீங்க டெஸ்ட் பண்ணிப்பீங்க, பட் ரியல் டைமா கொடுக்குறப்ப எல்லாமே கரெக்டா இருக்கும். பட் இருந்தாலும் நீங்க சொன்ன அந்த டைம் கேப்பை நமக்கு ப்ராடக்ட் குறைச்சிருக்கும். சென்ஸ் லூட்டோங்கிறதா என்னோட ப்ராடக்ட். சாரி, சென்ஸ் லூட்டோ. இப்போ சென்ஸ் லூட்டோங்கிற ப்ராடக்ட் என்ன பண்ணுன்னு பாத்தீங்கன்னா, எனக்கு ஒரு ஃபார்மர் கால் பண்றாருன்னா என்னோட ஏஜென்ட் போயிடுவாங்க. அங்க போயிட்டு ஏஐல கம்ப்ளீட்டா அந்த ஃபார்மை மார்க் பண்ணிட்டு, மார்க் பண்ணதுக்கு அப்புறமா வந்து சர்வே மார்க்கிங், ஆமா, கம்ப்ளீட்டா ஏஐல மார்க் பண்ணிடுவாங்க. மார்க் பண்ணதுக்கு அப்புறமா அந்த பர்டிகுலர் மார்க் பண்ண பவுண்டரிக்குள்ள எந்த மாதிரியான சாயில் டெக்ஸ்சர்ஸ் இருக்கு, வேரியன்ஸ் இருக்குங்கிறது எனக்கு ஏஐயும் ஜெனரேட் பண்ணிடும். மீன்வைல் என்னோட கேஜெட்ல இருந்து டேட்டாஸையும் எடுத்து பிளெண்ட் பண்ணி இமிடியேட்டா 10 minutesல ரிப்போர்ட் கொடுத்துரும். ஃபார் எக்ஸாம்பிள்னா ஒரு ஏக்கருக்கு வந்து நீங்க எவ்வளவு சாம்பிள்ஸ் கலெக்ட் பண்ணுவீங்க? இப்போ வந்து சாம்பிள்ஸ் அப்படிங்கிறது இங்க தான் எங்களோட ப்ரொப்ரைட்டரி திங்ஸ், எங்களோட ஐபிஏ இங்க தான் இருக்கு. நான் மார்க் பண்ண பவுண்டரியில என்னோட அல்காரிதம் என்ன பண்ணுன்னு பாத்தீங்கன்னா, ஆட்டோமேட்டிக்கா எத்தனை பாயிண்ட்ஸ்ல எடுக்கணுங்கிறத அதுவே டிசைட் பண்ணும். இப்போ இந்த ஏஐ என்ன பண்ணுன்னு பாத்தீங்கன்னா, எனக்கு எத்தனை லோக்கையில நான் எடுக்கணும். தட் மீன்ஸ் மினிமம் 3 லோக்கையா இருக்கலாம், 5 லோக்கையா இருக்கலாம். அந்த நான் மார்க் பண்ண ஏரியாக்குள்ள இருக்கக்கூடிய லேண்ட்ஸ்கேப்ஸுக்கு இருக்கக்கூடிய டிஃபரன்சியேஷன், ஃபார் எக்ஸாம்பிள் அப் அண்ட் டவுன் லேண்ட்ஸா இருக்கலாம், இல்ல 10 ஸ்டெப்ஸுக்கு ஒரு தடவை சாயில் மாறி இருக்கலாம். அதுக்காக தான் அந்த மேப்பிங்கே நம்ம பண்றோம். இந்த இடத்துலயும் நம்ம ஏஐ டிப்ளாய்மென்ட். இப்போ நீங்க மேப்பிங் பண்ணும்போது உங்களுக்கு அது இன்னொரு எக்ஸ்ட்ரா சோர்ஸ் தானே. ஃபார் எக்ஸாம்பிள் டேட்டா செட் கம்ப்ளீட் டேட்டா, அது வந்து வேற லெவல் டேட்டா. ஏன் அப்படின்னா இது வரைக்கும் நாங்க பார்த்த வரைக்கும்
நம்ம ஊரில் இருக்கக்கூடிய டேட்டாஸை ஓப்பன் சோர்ஸாக கிடையாது, கலெக்ட் பண்ணுறது கஷ்டம். பட் நான் சொன்ன இப்போ இந்த 5 வருஷம் அப்படிங்கிறப்போ கிட்டத்தட்ட எங்ககிட்ட ஒரு லம்சம் ஆஃப் டேட்டா சங்க்ஸ் இருக்கு. இப்போ உங்க ஏல வந்து அந்த லோக்கை இல்ல உங்க ஏஜென்ட் பேர் என்ன? சென்ஸ்லூட்டோங்கிறது ஆக்சுவலி இட்ஸ் a ப்ராடக்ட். ஏஜென்ட் வந்து ஏஜென்ட் ஹெச்னு இருக்கும். தட்ஸ் எங்களோட இன்டர்னல் ஏஜென்ட் அது. ஓகே, ஏஜென்ட் ஹெச்னு வச்சுக்கலாம். நல்லா இருக்கு. ஹரிவிகா ஹெச் நல்லா இருக்கு. தேங்க் யூ. சரி, ஏஜென்ட் ஹெச்னு வச்சுக்கலாம். அந்த ஏஜென்ட் ஹெச் வந்து இப்போ எனக்கு இந்த இடத்துல ஒரு பாயிண்ட் வந்து ஒரு டவுட் வருது. என்னன்னா, இப்போ நீங்க வந்து லொகேட் பண்ணிடுறீங்க, அந்த டேட்டா செட்ஸ் என்னென்ன கலெக்ட் பண்ணுவாங்க? என்னென்ன கிராப்ஸ் க்ரோ பண்ணியிருக்கீங்க? வீட்ஸ் என்னென்ன இருக்கு? இல்ல அதெல்லாம் எதுவுமே கிடையாது. பியூர்லி இன்டு சாயில். சாயிலோட மைக்ரோ மேக்ரோ நியூட்ரியன்ஸ். நான் வந்து போஸ்ட் ஹார்வெஸ்ட்டுக்கே போக மாட்டேன். இப்போ இங்க வந்து நிறைய பேருக்கு தெரிஞ்சிடும் இது ஆர்கானிக்னு சொல்லிட்டு ஆர்கானிக் ஃபார்மிங் சர்டிஃபிகேட் அது எங்களோட வந்து என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா எங்களோட ஃபியூச்சர் பைப்லைன்ல இருக்கு. சர்டிஃபிகேஷன்ஸ்க்கு நாங்களே வேலிடேட் பண்ற மாதிரி இருக்கும். தட்ஸ் இன் ஃபியூச்சர். பட் இப்போ வந்து டேட்டாவை கலெக்ட் பண்றோம், சாயில் ரிப்போர்ட் கொடுக்குறோம். பட் நீங்க சொன்ன மாதிரி நீங்க ஏஐல ஒர்க் பண்றதுனால டேட்டாவோட இம்பார்ட்டன்ஸ் உனக்கு தெரிஞ்சிருக்கு. அதனால நீ சொல்ற. ஏன்னா பேசிவா நாங்க டேட்டாவை கலெக்ட் பண்ணி அந்த சங்க்ஸை வச்சுட்டு இருக்கோம். ஏன் அப்படி கேட்குறேன்னா, கண்டிப்பா ஆர்கானிக் சர்டிஃபிகேட் வாங்கினா 10 இயர்ஸோ 15 இயர்ஸோ அந்த சாயில் வந்து நீங்க ஃபர்டிலைசர் எது யூஸ் பண்ணிருக்க அது வந்து ஒரு அந்த சர்டிஃபிகேஷன் பாடியோட கம்ப்ளைன்சஸ் தகுந்தமா இருக்கும். அப்போ நம்ம கிட்ட இருக்க டேட்டா பொறுத்த வரைக்கும் நீ எதுவுமே யூஸ் பண்ணலன்றது எனக்கு ஏற்கனவே தெரியும். லைக் ஒவ்வொரு டைம் எப்படி இருந்தாலும் இயர்லி ஒன் சாயில் டெஸ்ட் எடுத்து ஸோ தட் டேட்டா வந்து உங்களுக்கு வந்து கிராஸ்ப் ஆகிட்டே இருக்கும். தட் வில் பி ஹியூமங்கஸ் டேட்டா பேஸ். நான் உங்ககிட்ட இருக்கிறது யார்கிட்டயுமே மேக்ஸிமம் இருக்காது. நீங்க நெக்ஸ்ட் டைம் வந்து சொல்லலாம், அவன் வந்து இப்போ போலீஸ் சர்டிஃபிகேட் வச்சிருந்தாலும் ஃபார் எக்ஸாம்பிள் ஹி கேன் கிளைம் ஹிம்செல்ஃப் ஆஸ் அன் ஆர்கானிக் அப்படின்னா, நீங்க அந்த இடத்துல டெஸ்ட் பண்ணி வச்சிருந்தீங்க அப்படின்னா யூ கேன் ஜஸ்ட் கூ தேம் அரவுண்ட், லைக் சூம் கூட பண்ணிட்டு போகலாம். we can. பட் ஆனால் அதான் சொன்னேன், இப்போ சாயில் டேட்டா செட் நிறைய கவர்மெண்ட் ஆர்கனைசேஷன்ட்டு இருக்கு. நம்ம கிட்ட கலெக்ட் பண்ற டேட்டாஸ் வந்து பாத்தீங்கன்னா இப்போ அஸ் அ கம்பெனியா நம்ம இப்போ கலெக்ட் பண்ணிருக்கோம்னா ஹார்ட்லி அரௌண்ட் ஏக்கர்ஸ் எவ்வளோ ஒரு 12,000 to 15,000 ஏக்கர்ஸ் இப்போ நம்ம ஆன்போர்ட் பண்ணிகிட்டே இருக்கோம். இன்னும் இன் ஃபியூச்சர் வி ஹாவ் ப்ளஸ் பிளான் வந்து பார்த்தீங்கன்னா சென்டர்ஸ் செட்டப் பண்ணுற பிளான்ஸ் இருக்குது. அதனால இதெல்லாம் நான் இப்போ நீங்கள் இன்னொன்று ஹைலைட் பண்ணலாம். இப்போ நீ ஒரு கொஸ்டின் கேட்டேன், நீ என்ன ஏஐல பண்ணியிருக்கியா அப்படின்னு கேட்டாங்க இல்லையா உங்கள்கிட்ட. இப்போ அங்கே நான் ஹைலைட்டும் பண்ணுறேன். நான் வந்து அக்ரிகல்ச்சர் கிராஜுவேட் கிடையாது. நான் வந்து பிடெக் ஐடி கிராஜுவேட் தான். கம்ப்ளீட்லி டெக்னாலஜி தான் என்னோட ஹைலைட்டு, டெக்னாலஜி தான் என்னோட பெரிய ப்ளஸ்ஸு. இந்த அக்ரிகல்ச்சரல் பிரெயின் வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் கூட மிஸ்டர் டாக்டர் இளங்கோவன் ராமசாமின்னு இருக்கார். அவர் தான் எங்களோட பிரெயின், அக்ரிகல்ச்சரல் பிரெயின். அவர் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 40 வருஷத்துக்கு மேலே ஹீஸ் இன் டு டூயிங். அவர் நான் பேசுகிறப்ப சொன்னால் அவர் என்ன சொன்னாங்கன்னா, நான் இன்னும் லேர்ன் பண்ணிட்டு தான் இருக்கேன். அவர் இஸ் அ டாக்டரேட் ஃப்ரம் நிறைய யூனிவர்சிட்டிஸ், நிறைய கண்ட்ரிஸ் ஃப்ளூ பண்ணி நிறைய ரிசர்ச் பண்ணியிருக்காங்க, நிறைய ப்ராடக்ட்ஸு, நிறைய ஃபார்மர் பேஸ் வச்சுருக்காரு. அவர்கிட்ட அவருடைய இன்புட்ஸ் நிறைய எங்களுக்கு இங்கே ப்ளே ஆச்சு. ஏன்னா இப்போது நம்ம போய் ஒரு கொஸ்டின்ஸ் இப்போ நான் ஒரு ஐடி கம்பெனிலேருந்து ஒரு அக்ரிகல்ச்சர் சொல்யூஷன் தரேன்னு வச்சுக்கோங்களேன். மொதல் கேள்வி, என் தாத்தாலாம் நாங்கள் அதே சொல்யூஷன் பார்த்துட்டு இருக்கோம், நீ என்ன எனக்கு வந்து சாயில் எப்படி மாற்ற சொல்கிற அப்படிங்கிற கேள்வி நிறையா வந்துச்சு, நிறையா வருது இங்கே. ஓகே, எனக்கு தெரியல மென்டல் லைக் நீங்க அதர் ஸ்டேட்ஸும் பண்றீங்கல்ல. பண்றேன். அப்போ வந்து எனக்கு இங்க இருக்க ஃபார்மர்ஸ் மென்டாலிட்டிக்கும் அதர் ஸ்டேட்ஸ் லைக் ஃபார் எக்ஸாம்பிள் ஆந்திரா, கர்நாடகா, கேரளா இந்த ஸ்டேட்ஸ்ல இருக்கிறத மட்டும் எடுத்துக்கிறேன். இங்க இருக்க ஃபார்மர்ஸ் மென்டாலிட்டி எப்படின்னா இருக்கு? கம்ப்ளீட்டா கான்ட்ராடிக்ட். ஏன் அப்படின்னா நம்ம ஊர்ல கேட்க மாட்டாங்க. எக்ஸாக்ட்லி. ஏன்னா நீங்க ஆல்ரெடி அந்த பேக்ரவுண்ட்ல இருக்கிறதுனால உங்களுக்கு தெரியும். இப்போ என்ன அப்படின்னா, ஏன் அப்படி சொல்றேன்னா, நான் வந்து ஃபீல்ட் விசிட் அக்ரில இருந்தனால நிறைய ரிலேட் பண்ணிக்கிறேன். வேற மறந்துட்டேனே, அது நீங்க ஒரு 15 டேஸ் போவீங்களா? ராவே வந்து அக்ரி யூனிவர்சிட்டி பசங்களுக்கு இருக்கும். அங்கெல்லாம் லைக் நான் வந்து ஃபுட் ப்ராசஸிங் படிச்சேன், அவங்க அக்ரி படிச்சாங்க. அக்ரி படிச்சாங்க தான் ராவே போவாங்க. அவங்க போயிட்டு வந்து ஃபீட்பேக்ஸ் என்ன, அந்த தாத்தாக்கு இன்னும் ஜாஸ்தி தெரிஞ்சு, அந்த தாத்தா எனக்கு சொல்லி கொடுக்குறாரு அப்படின்ற மைண்ட் செட் இருக்கும். ஏன்னா இது ரொம்ப பெரிய, ஏன்னா நாங்க ஃபீல்டுக்கு போறப்ப எனக்கு ஃபார்மர்ஸ்க்கு நிறைய இன்புட், ஏன்னா நாங்க யோசிக்காத விதத்துல அவர் யோசிச்சிருப்பாரு நிறைய விஷயம். ஏன்னா அவங்களுக்கு அதுதான் ஒர்க்கே, அதனால நிறைய இன்புட்ஸ். நான் ஃபார்மர்ஸ் கூட இன்ட்ராக்ட் பண்றதுனால தான் எங்களோட ப்ராடக்ட்டை நான் நர்ச்சரே பண்ண முடியுது நெக்ஸ்ட் ஃபேஸ்க்கு. இல்லைனால வர முடியாது. சில கம்பெனிஸ் ஆக்சுவலி நான் டு பி ப்ரிசைஸாக சொல்லணும்னா வி ஆர் பிளஸ்ட். ஏன்னா எனக்கு ஒரு சிடிஓ ஒரு கிடைச்சாரு. இல்லை அப்படின்னா நான் இன்னும் ப்ராடக்ட்டை லேபில் தான் வச்சுக்கிட்டு நாங்கள் பண்ணிகிட்டே இருக்கணும். அவங்க இல்லைன்னா ஏன்னா ப்ராடக்ட் போயிருக்க முடியாது. ஏன்னா ஃபீல்டு ரியாலிட்டி வேணும் எந்த ப்ராடக்டாக இருந்தாலும். இந்த ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ப்ராடக்ட் நான் பண்ணிட்டேன், என் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு 10 பேர் கொடுத்துட்டேன், நல்லா வந்துருச்சுன்னா தட்ஸ் நாட் அ ப்ராடக்ட். ஃபீல்டுக்கு போவோம், அவன் வேண்டாம்னு சொல்லுவான், அவன் பிரச்சனை பண்ணுவான். அப்போ அந்த பிரச்சனைக்கு நீ எப்படி சால்வ் பண்ற? அவன் 1000 கேள்வி கேட்பான், அந்த 1000 கேள்விக்கு நீங்க பதில் இருக்கா? அப்பதான் உன் ப்ராடக்ட் ரெடி, அப்பதான் நீ ஸ்கேல் அப் ஸ்டேஜுக்கு போற, அப்பதான் நீ ஸ்டார்ட்டே பண்ற. அப்பதான் நீ ஸ்டார்ட்டே பண்ற. இல்லை அப்படின்னா ஸ்டார்ட்டே கிடையாது. அவன் நான் பண்ணிட்டேன்னா இப்போ நீங்கள் சும்மா நம்ம இப்போ நீங்கள் இதை முடிச்சுட்டு நம்ம கீழே போய் டீ குடிச்சிட்டு இருப்போம்னு வச்சுக்கோங்க, அங்கே போய் ரோட்டில் போகிறவர்கிட்ட ஐடியா இருக்கான்னு கேட்டால் லட்சம் ஐடியா சொல்லுவார்.
லட்ச ஐடியா சொல்லுவார். தம்பி இந்த டீ கிளாஸ் இப்படி மாத்தலாம்ப்பா, இந்த டீ கடை அந்த முக்குல போட்டா நல்லா ஓடும்ப்பான்லாம் சொல்லுவார். வந்து செய்ய சொன்னா செய்ய மாட்டார். ஐடியா தரக்கு லட்சம் பேர் இருக்காங்க. ஆனா ஐடியா வித் ஆக்ஷனபிள் இன்சைட்ஸ் இருக்கணும். ஆக்ஷனபிள் இன்சைட்ஸ் வித் ஆக்ஷன் பிளான் இருக்கணும். ஆக்ஷன் பிளான் போய் மெனக்கட ரெடியா இருக்கணும். அதுதான் வந்து பாத்தீங்கன்னா ஆக்சுவலான சினாரியோ. இங்க வந்து அந்த கான்ட்ராக்ட் என்ன மாதிரி டிஃபரன்ஸ் பாக்குறீங்க அதர் ஸ்டேட்ஸ் டிஃபரன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா அங்க சம் அதர் ஸ்டேட்ஸ் ஆர் ரெடி டு அக்செப்ட். நம்ம ஊர்ல இருக்க மக்களுக்கு we need to argue and then negotiate and then freeze the deal. இங்கேயும் நிறைய ஃபார்மர்ஸ் அடாப்ட் பண்ணிக்கிட்டாங்க. அவங்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு ஜஸ்ட் நம்ம சொல்லணும் இதனால அவங்களுக்கு என்ன இன்புட் இருக்குது. ஏன்னா யாரா 100 ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணால் கூட ஏன் இன்வெஸ்ட் பண்ணணும், அதனால என்ன பெனிஃபிட்டுங்கிறத அவங்களுக்கு நம்ம சொல்ல வரணும். அதனால் அந்த பார்ட் வந்து கண்டிப்பாக கம்பெனிஸோட தான். நான் அவங்களுக்கு போய் எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு அவங்கள அக்செப்ட் பண்ணி வைக்கிறது ஒரு டீலை க்ளோஸ் பண்ணுறது மாதிரி தான். பட் ஆனால் இங்கே வந்து கொஞ்சம் நிறைய மெனக்கட வேண்டியிருக்கும். ஒரு எக்ஸ்பர்டீஸ் இல்லாமல் நம்ம போனோம்னா நம்ம வந்து தூக்கி போட்டு விளையாண்டுருவாங்க கண்டிப்பா. அதனால அந்த எக்ஸ்பர்டீஸோட அதுக்கான தேவைப்படுற எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டு தான் போகும். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம இந்த கால்குலேஷனுக்கு மட்டும் லைட்டாக வந்துடலாம். அப்போ உங்க லோக்கை வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணதுன்னு வச்சுக்கலாம். இப்போ நான் 1 ஏக்கர் வந்து இங்கே வச்சிருக்கேன்னு வச்சுக்கலாம். இப்போ கோயில்பாளையம் தான் இடத்துல இருக்குன்னு வச்சுக்கலாம், சும்மா எக்ஸாம்பிளுக்கு. அப்போது எனக்கு அங்கே இருக்க ஒரு சரௌண்டிங் ஆஃப் 5 கிலோமீட்டர்ஸ் ஒரே சாயிலாக தான் இருக்குன்னு எனக்கு தோணுது. ஆனா சிம்பிள் லாஜிக்ல சொல்லணும்னா நம்ம தோட்டத்துல வந்து ரெட் சாயில் இருக்கும், பக்கத்து தோட்டத்துல களிமண் திடீர்னு இருக்கும். டேய் என்னடா நடக்குதுங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ரேஷியோஸ்க்கு நம்ம சாயில் டெஸ்ட் மட்டும்தான் பண்ணி கொடுக்குறோம் அப்படின்னு இருக்கா, இல்லை நம்ம ஏதாச்சும் ஓகே இது நீங்க யூஸ் பண்ணா இட் வில் பி யூஸ்ஃபுல் ஃபார் யூ. ஃபார் எக்ஸாம்பிள் ஐ நாட் டெல்லிங் அபவுட் ஃபர்டிலைசர் பெஸ்டிசைட் இந்த மாதிரி நான் மீன் பண்ண வரல. புரியுது. பட் ஆனால் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கேட்ட மாதிரி சாயில் டிஃப்ரென்ஸ் இருக்குது. இப்போ நாங்கள் வந்து ரீசெண்டாக ஒரு கோத்தகிரியில் ஒரு இடத்த கிட்டத்தட்ட அரௌண்ட் 300+ ஏக்கர்ஸ் டீஸ் தான், 300+ ஏக்கர்ஸ் டீ பிளான்டேஷன், ஒரு டீ பிளான்டேஷன் தான். ஒரு ரோ பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரியான சாயில் பிஹெச். அதுக்கு மேலே நான் போகிறேன் அப்படின்னா ஒரு 3 ரோக்கு மேலே போனேன்னா வேற மாதிரியான சாயில் பிஹெச். அதுக்கு கொஞ்சம் நான் கீழே வந்தேன்னா இப்போ நீங்க கேட்டீங்க 5 கிலோமீட்டர் இப்போ 5 ஏக்கர் நீங்க ஒரே மாதிரி இருக்குங்க. பட் ப்ராக்டிக்கலா அப்படி கிடையாது. இதுக்கு தான் நம்ம ஜியோ ஃபென்ஸ் பண்ணுறோம். நம்மளோட ஏஐ மாடல்ஸ் இருக்குது. அங்கேருந்து எங்கே நான் குத்தணும், எங்கே நான் லோக்கை ஸ்பெசிஃபை பண்ணணுங்கிறத என்னோட மாடல் எடுத்துகிட்டு வந்து நான் போய் யூசர்கிட்ட கனெக்ட் பண்ணுறோம். இதுக்காகத்தான் இப்போ நான் அந்த மாலை கூட்டு வரோம், ஏஐ கூட்டு வந்து இந்த இடத்துல டிப்ளை பண்ணிவிட்டு ப்ளஸ் ஐஓடியும் வச்சு சென்சார்ஸை கனெக்ட் பண்ணி டேட்டா எடுக்கிறோம். நீங்கள் கேட்ட 2வது கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா அந்த லோக்கை ப்ரிசைஸாக எடுத்ததுக்கு அப்புறமா அவருக்கு வந்து என்ன சஜஷன் கொடுக்க போகிறேன்னா உங்களோட பர்டிகுலர் ஃபார்ம் லேண்டில் இந்த பிரச்சனை இருக்கு. தட் மீன்ஸ் சம் XYZ வந்து கம்மியா இருக்கு, அதிகமா இருக்கு, NPK நைட்ரஜன் பாஸ்பரஸ் பொட்டாசியம் வாட்டர் இதெல்லாம் கம்மியா இருக்கு. இதுக்கு என்னென்ன பண்ணலான்னு வெறுமனே சஜஷன்ஸ் மட்டும் தான் தரோம். சஜஷன்ஸ் அண்ட் ரெக்கமெண்டேஷன்ஸ் மட்டும் தான். இந்த ரெக்கமெண்டேஷன்ஸுக்கு நான் வந்து இந்த ஃபெர்டிலைசர் போடு இந்த ஃபெர்டிலைசர் போடு நான் ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். ஏன் அப்படின்னா இதுவுமே வந்து என்னோட மென்டார்கிட்ட இருந்து தான் நான் கத்துக்கிட்டேன். ஏன் அப்படின்னா உங்களுக்கு ஒரு ஆட் ஆன் பை ப்ராடக்டாவே கரெக்ட் அங்கதான் நான் சொல்ல வரேன். என்ன பிரச்சனை வருதுன்னா என் மென்டார்கிட்ட இருந்தா இந்த ஒரு முக்கியமான பாயிண்ட் அவர் சொன்னது ரொம்ப வேலிடான பாயிண்ட். எங்க மென்டார் என்ன சொன்னார்னா நம்ம ஒரு ரெக்கமெண்ட் பண்ணிட்டோம், ஒரு ப்ரிஸ்கிரைப் பண்ணிட்டோம், அந்த ப்ரிஸ்கிரிப்ஷனை போய் கொடுத்து இன்புட் டீலர்ஸ் விற்க ஆரம்பிச்சிருவாங்க. புரியுதுங்களா? இன்புட் டீலர்ஸ் வந்துட்டு இந்த கேஜெட்டை வாங்கி நான் ஃபர்ஸ்ட் என் ப்ராடக்ட் வந்து சேல் பண்ற மோட்ல தான் இருந்தோம். ஓகே நம்ம வந்து ஒரு வருஷத்துக்கு நம்ம ஒரு 20,000 மிஷின் வித்துருவோம்ப்பா இருக்கிற ஃபார்மர்ஸ்லாம். அப்போவும் ஒருத்தர் மண்டையில கொட்டு என்ன பிரச்சனை, என்னத்துக்கு சாயில் விற்கிற நீ வித்துட்ட. அவன் பிரிஸ்கிரிப்ஷன் வச்சு என்ன பண்ணுவான், ஏன்னா அவன் எக்ஸ்பர்டீஸ் கிடையாது அவங்ககிட்டயே. இப்போ ஃபர்டிலைசர் ஷாப்னா நமக்கு இந்த பிராண்ட்ல இருந்து இந்த கமிஷன் அதுல வந்து கொடுத்துடலாங்க அப்படின்றான். பட் ஆனா அப்பதான் வந்து பாத்தீங்கன்னா இப்ப இருக்கிற எக்கோ சிஸ்டம்ல இருந்து எனக்கு ஐ வாண்ட் டு தேங்க் தட் அங்கிருந்து ஒரு ப்ராப்பரான எனக்கு ஒரு மென்டாரிங் கிடைச்சது. அவங்க தான் எனக்கு வந்து சொன்னாங்க உன் ப்ராடக்டை சேல் பண்ணாத, சேல் பண்ண வேண்டாம், ப்ராடக்டோட பிஸ்னஸ் மாடலை மாற்று, தென் சப்ஸ்கிரிப்ஷன் பேஸ்டு இல்லை சேல் பேஸ்டாகவே வேண்டாம். நாங்கள் என்ன பண்ணோம் சர்வீஸ் பேஸ்டாக மாற்றிட்டோம். ஆன் டிமாண்ட் பேசிஸில் போய் சர்வீஸ் பண்ணி கொடுத்துட்டு வந்துடும். இப்போ என்னோட ரெக்கமெண்டேஷன் இருக்கும், ரெக்கமெண்டேஷனுக்கு நார் சத்து கரைவாக இருக்குது இதை பண்ணு, இல்லை சாம்பல் சத்து வேணும் இதை பண்ணு, அவ்வளோ இதை கொடுத்துட்டோமா. அதுக்கப்புறம் ஃபார்மருக்கு தெரியும் என்ன பண்ணணுன்ட்டு, அவர் பண்ணிப்பார். ஓகேவா? இப்போ நீங்கள் அடுத்தது வராங்க, எனக்கு சில ஃபார்மர்ஸ் கேட்குறாங்க இல்லை நீங்களே எனக்கு சஜஷன் கொடுங்களேன் அப்படின்னா ஓகே நாங்கள் தர்றோம், ஆனால் நான் சொல்கிற ப்ராக்டிசஸை நீ ஃபாலோ பண்ணு. உங்களோட ஃபார்மை இப்படி தான் மெயின்டைன் பண்ணணும். இந்த மாதிரி நீ வந்து உங்களோட ஃபார்முக்கு நீ விசிட் போய் உங்களுக்கு ஃபார்மில் இருக்கக்கூடிய லேபர் இந்த மாதிரி தான் வேலை செய்யணும். அதுக்கு ஓகேனா அடுத்த ஸ்டெப்பும் நான் தரோம். அப்படி இல்லைன்னா நாங்கள் வெறும் சாயில் டெஸ்ட் ரிப்போர்ட் கொடுத்துட்டு வெளியே வந்துடும். ஏன்னா இப்போ ரொம்ப சிம்பிள், ஈஸியாக நம்மளை வந்து கெடுத்து விட்டுருவாங்க. எப்படின்னு பார்த்தீங்கன்னா
அங்க போனப்பா அவர்கிட்ட கேட்டாப்பா எல்லாம் என்னதுக்கு உங்களுக்கு அடிச்சிட்டு இருந்திருப்பாங்களே. அதான் இப்போ எனக்கு என்னன்னு பாத்தீங்கன்னா எனக்கு வந்து அவங்க வந்தாங்க இந்த ஃபெர்டிலைசர் போட சொன்னாங்க ஒண்ணுமே வரல. ஏன்னா நான் ப்ராக்டிஸே அவர் ஒழுங்கா பண்ணலையே. ஃபெர்டிலைசர் சும்மா ஊத்துனா வருமா? அந்த என்னோட ப்ராக்டிசஸ் ஊத்துனா பண்ணா தானே அது வரும். அதனால அந்த மாதிரி மெத்தட்ஸ் நம்ம வச்சிருக்கோம். இது வந்து கம்ப்ளீட்டா இன்டு அக்ரி செக்டர்ல நம்ம பண்ணக்கூடிய விஷயங்கள். இதுதான் நம்ம பண்றது. நைஸ்ண்ணா. எனக்கு வந்து இப்போ யோசிக்கும் போது கம்மன் உங்களோட ஒரு டெக் கொலாபரேஷன் போட்டு வந்து நம்ம ஏன்னா வீட்டில் ஃபார்மிங் இதுதானே கொஞ்சம் இருந்ததுனால லைக் அந்த எஃபிஓஸ் அந்த சங்கத்துல கொஞ்சம் இருந்தாங்க. ஸோ அந்த கான்டாக்ட்ஸ் யூஸ்ல நீ கொஞ்சம் பிசினஸ் பண்ணலாம்னு தோணும். ஏன்னா பிசினஸ் மைண்ட் செட் இருக்கும்போது தோணும். ஸோ அதெல்லாம் அந்த ஆஸ்பெக்ட் தனியாக வச்சிடலாம். நீங்க ஃபர்ஸ்ட் பேசும்போது அக்ரிக்கு ஒன்று பண்றேன், மெடிக்கலுக்கு ஒன்று பண்றேன். நீங்க மெடிக்கல் என்ன கதை, எவ்வளவு ஃபீல்ட்ல தான் கால் எடுத்து வைப்பீங்க? ஓகே நந்தா இன்ஃபோடெக்ல இருந்து நான் மெடிக்கல்ல நாங்க என்ன பண்றோம்னு பாத்தீங்கன்னா ஈஸி கியூர்ங்கிற ஒரு பிராண்ட் பண்றோம். ஈஸி கியூர் என்ன பண்ணுன்னு பாத்தீங்கன்னா இந்த சுகர் பேஷண்ட்ஸுக்குலாம் வந்து காயம் ஆயிடுச்சுன்னா சி பிடிச்சிடும், ஃபர்ஸ்ட் மாதிரி ஃபார்ம் ஆயிடும். அவங்க ஹாஸ்பிட்டல் போய் அந்த ஊண்டை வந்து ட்ரெஸ்ஸிங் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ட்ரெஸ்ஸிங்னா வந்து ஒரு நாள் 2 நாள் கிடையாது, குறைஞ்சபட்சம் 20 நாள் போட்டிருப்பாங்க, 15 நாள் போட்டிருப்பாங்க, 30 அந்த பெட் சோர்லாம் வந்துச்சுன்னா. அப்போ நம்மளது எப்படி பண்ணணும்னா அதை பார்த்து டிடெக்ட் பண்ணுங்களா இல்லை எப்படி? ஆமாம், இப்போ என்னோட ஈஸி கியூர் என்ன பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா அதில் 2 விஷயம் இருக்குது. ஒன்று வந்து ஈஸி கியூர் இஸ் சிம்பிள் மிஷின். அந்த கம்ப்ளீட் ட்ரெஸ்ஸிங் போட்டுட்டு மேலே ஒரு சக்ஷன் இருக்கும், அந்த ஃபஸ்ஸை மட்டும் சக் பண்ணி எடுத்துக்கிட்டே இருக்கும். அப்போது அந்த காயம் ஈஸியாக கியூர் ஆகும். காயம் நான் சொல்றது வந்து பாத்தீங்கன்னா சும்மா 2 mm 3 mm 4 mm டெப்த் இருக்கிறது. ஈவன் எனக்கு போன் எல்லாம் தெரியும், அந்த அளவுக்கு இருக்கும். இந்த சுகர் பேஷண்ட் நிறைய கால்ல அந்த ஆம்பிட்யூட் wounds எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா காலை கட் பண்ணி எடுத்துருவாங்க, அதாவது விரல் கட் பண்றது. இதெல்லாம் வந்து குறைக்க முடியும் நம்மளோட. இப்போ வந்து ஒரு ப்ராக்டிசிங் டாக்டர் இருக்காங்கன்னா ஆல்ரெடி இருக்கிற இந்த ப்ராடக்ட் இருக்கு. நீங்க இப்போ ஃபர்ஸ்ட் ஒன்று கேட்டீங்களா, ஆல்ரெடி வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ்ல இருக்கிறத அப்படியே காப்பி பண்ணி இங்க போடுவீங்களா அப்படின்ட்டு. அதுக்கு வந்து நான் இப்போ பதில் சொல்றேன். அது சஜஷன் தான். அது ஈஸியா மார்க்கெட் பண்ணனும்னு நினைச்சீங்களா? சஜஷன் அதுக்கு தான் இப்போ பதில் சொல்றேன். ஆல்ரெடி வந்து அங்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா வேக்கம் கியூர் அப்படிங்கிறது ஒரு இந்த வேக்கம் தெரப்பிங்கிற ஒரு மெக்கானிசமே இருக்கு. நிறைய ஊன் ஹீலிங்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. நாங்க அங்க இருக்க ஒரு ப்ராடக்ட்டோட பெஞ்ச் மார்க்கை வச்சு தான் இந்த ப்ராடக்ட்டை டெவலப் பண்ணோம். ஓகேவா? அதாவது எதுக்குமே ஒரு பெஞ்ச் மார்க் வேணும்ல. நான் இதுல இருக்கு, அதை விட நான் பெட்டரா பண்ணணும், இல்லைன்னா அதே வாங்கிட்டு போயிடுவான்ல, ஏன் நம்மகிட்ட வரணும்? அப்போ அது அங்க இருக்கிற ஒரு ப்ராடக்ட்டோட பெஞ்ச் மார்க் வச்சு தான் நம்ம பண்ணோம். ஆல்ரெடி R&D எல்லாம் முடிஞ்சு ப்ராடக்ட் வந்து ப்ரீ கிளினிக்கல் ட்ரையல் இருக்கு. நவ் வி ஆர் வெயிட்டிங் ஃபார் லைசன்ஸ். இதுக்கு என்ன மாதிரி லைசன்ஸ்? இதுக்கெல்லாம் வந்து செடஸ்கோ லைசன்ஸ், CE எல்லாம் தேவைப்படும். அது இருந்தால் தான் நம்ம ப்ராடக்ட்டே விற்க முடியும். இப்போ வந்து ஜஸ்ட் வி ஆர் இன்டு அ ப்ராடக்ட் R&D எல்லாம் முடிஞ்சு வேலிடேஷனுக்காக NHSIDன்னு சொல்லிட்டு நேஷனல் ஹப் ஃபார் ஹெல்த் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் இருப்பாங்க. அங்கே அவங்க கிட்ட வேலிடேஷன் கொடுத்து வி ஆர் கெட்டிங் எ வேலிடேஷன்ஸ் அண்ட் ஆல். அப்போ அவங்க கிட்ட அந்த வேலிடேஷன்ஸும் தனித்தனியாக போயிட்டு இருக்கு. இப்போ எனக்கு இது ஒரு பெரிய ஒரு கொஸ்டின் மார்க் எங்கே வருது அப்படின்னா, நம்ம வந்து ஃபர்ஸ்ட் ப்ராஜெக்ட்ல வந்து ஃபண்டு மொபிலைஸ் பண்ணோம் அப்படின்ற மாதிரி ஒரு ஐடியாவில் வந்தோம். ஏன்னா VR ஷூட்டு எப்படி ஃபர்ஸ்ட் ப்ராஜெக்ட் எப்பவுமே ஹார்ட் டச்சிங் ப்ராஜெக்டாக இருக்கும், நம்ம சொந்த காசு போட்டு தான் நம்ம பண்ண ஆரம்பிப்போம். இதுக்கெல்லாம் நம்ம போகும்போது என்ன மாதிரி ஆட்டிடியூட்ல போனீங்கன்னா, ஃபண்ட் ரைசிங்ன்ற ஒரு ஆட்டிடியூட்? இல்லை, நான் இப்போ நான் கம்ப்ளீட்டாக இது வரைக்கும் நாங்கள் இந்த ஈஸி கியூருக்கும் சரி, என்னோட ஃபர்ஸ்ட் ப்ராடக்ட் விர்ச்சுவல் ரியாலிட்டி சூட்ஸ்க்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபண்ட் ரைசிங்கே கிடையாது. எல்லாமே எங்களோட காஸ்ட் தான், நான் பூட் ஸ்ட்ராப்டு தான். அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்தீங்கன்னா R&Dல ஆல்ரெடி நான் 40 லட்ச ரூபாய்க்கு மேலே தொலைச்சிருக்கேன். அப்போ எகெயின் மறுபடியும் என்ன பண்ணோம், அப்போ தான் இந்த எக்கோ சிஸ்டம்லாம் இருக்குது, ப்ராடக்ட்ஸ் ஐடியாவுக்கு இந்த மாதிரி வேலிடேஷனுக்குலாம் ஃபண்ட் தருவாங்கன்னு போனோம். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரே ஒரு மைண்ட் செட் தான், ஓகே நம்ம ப்ராடக்ட், அந்த ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் நாலேஜ் உங்ககிட்ட இருக்கணும். அந்த ப்ராடக்ட்டுக்கு நீ என்ன பண்ணுவ, அந்த ப்ராடக்ட்னால யாருக்கு என்ன யூஸ், அந்த ப்ராடக்ட் மார்க்கெட்டுக்கு போனால் ஜெயிக்குமா, ஜெயிக்கணும்னா நீ என்ன வேலை செய்யணும். இப்போ நான் ஒருத்தட்ட போய் சப்போர்ட் கேட்குறேன்னா அந்தாலும் நமக்கு என்ன சப்போர்ட் பண்ணணும். ஈவன் ஒரு எக்கோ சிஸ்டம் போகிறேன்னா இப்போ இருக்கிற எக்கோ சிஸ்டம்லாம் சூப்பராக இருக்குது. இப்போ எனக்கு நீங்கள் இந்த சப்போர்ட் வேணும்னா நீ நினைக்கிறதுக்கு முன்னாடி அந்த சப்போர்ட் உங்கள் கிட்ட கொண்டு வர அளவுக்கு சப்போர்ட்டிங் மெக்கானிசம்ஸ். ஏன்னா நான் இப்போ ரீசெண்டாக ஃபண்ட் ரைஸ் பண்ணுறதுக்கு பார்த்துட்டு நான் பார்த்துட்டு இருக்கும்போது எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் வந்து எனக்கு டவுட் வந்தது. நான் என்கிட்ட ஃபண்ட் ரைஸ் பண்ணுறதுக்கு பொட்டன்ஷியல் இருக்கு, பட் எனக்கு பிஸ்னஸ் வந்தால் இன்னும் ஈஸியாக போயிடும் எனக்கு. லைக் ஐ ப்ரிஃபர் பிசினஸ் than ஃபண்ட்ரைஸ்ன்ற மாதிரி என்னோட சஜஷன் வந்து பாத்தீங்கன்னா ஃபண்ட்ரைஸ்க்கே போகாத, கோ ஃபார் பிசினஸ். ஆமா, இதுதான் மைண்ட் செட் இருக்கும். ஆனா ரெண்டாவது விஷயம் இந்த ஸ்கேலிங் அப் ப்ராக்ரஸ். இப்ப எனக்கு பார்க்கும்போது உங்களுக்கு கிட்ட 2 வெர்டிக்கல் இருக்கு. ஒரு பெஞ்ச் மார்க் ஒரு சேயிங் ஒன்று என்ன சொல்லுவாங்க, ஒரு வெர்டிக்கலை புடி. அதுதான் வந்து எல்லா ஸ்டார்ட் அப் மென்டார்ஸும் சொல்றதும். எனக்கு வந்து நீ சொல்ல வர்றது எனக்கு புரியுது. நீங்கள் அதே மாதிரி தான் என்கிட்ட இருக்கு. நானே நிறைய டைம் யோசிச்சிருக்கேன், ஒருவேளை நம்ம தப்பு பண்ணுறோமோ இவ்வளோ நிறைய இடத்துல கால் வச்சு அப்படின்னு யோசிச்சிருக்கேன். பட் ஆனால் டு பி ப்ரிசைஸாக சொல்லணும்னா என்னோட பிளாட்ஃபார்ம் ஒன்று தான், டெக்னாலஜி பேக் எண்ட் ஒன்று தான், என்னோட டெக்னாலஜி ஒன்று தான்.
நான் இம்ப்ளிமெண்ட் பண்ற எகைன் முதல்ல மாதிரி தான், மாவு ஒன்று தான். நீங்க இட்லி கேட்டா நான் அக்ரிகல்ச்சர் தரேன், தோசை கேட்டா மெடிக்கல் எலக்ட்ரானிக்ஸ் தரேன். எப்படி நான் கன்வின்ஸ் பண்ண இப்போ சேம் இது வந்து அவுட் ஆஃப் கியூரியஸ்ல கேக்குறேன். எனக்கு வந்து என்ன அப்படின்னா, இப்போ நான் வாய்ஸ் ஏஜென்ட்ஸ் பண்ணிட்டு இருக்கேன். இப்போ நான் வந்து ஹாஸ்பிட்டல் ஹெல்த் இண்டஸ்ட்ரிக்கும் பண்றேன், ரியல் எஸ்டேட்டுக்கும் பண்றேன், எல்லாத்துக்குமே எனக்கு தெரியும் ப்ராம்ப்ட் இதெல்லாம் ஒண்ணுதான்டா, நான் ப்ராம்ப்ட் மட்டும் தான்டா விளையாடுறேன் அப்படின்றது எனக்கு தெரியும். பட் அ பர்சன் ஃப்ரம் அ பேக்ரவுண்ட் மேபி வராங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க எப்படி பாக்குறாங்கன்னா ஹரிசான்டல் எல்எல்எம் விட வெர்டிக்கல் எல்எல்எம்ஸ்ல நீங்க வந்து ஃபோக்கஸ் பண்ணுங்க, தேர் சஜஷன். ஆனா அது வேலிடாவும் இருக்கு, நான் இல்லைன்னா சொல்ல மாட்டேன். தட் இஸ் அ குட் சஜஷன். அந்த மைண்ட் செட் இருக்கும்போது இப்போ நான் இப்படி ஒரு மைண்ட் செட்ல இருக்கேன், நீங்க என்ன எனக்கு சஜஸ்ட் பண்ணுவீங்க? ஏன்னா நீங்க ஹரிசான்டலா தான் போயிட்டு இருக்கீங்க. லைக் ஓகே, இந்த ப்ராடக்ட்ல நான் எக்ஸ்பர்டைஸ் பண்றேன், அடுத்தது இன்னொரு ப்ராடக்ட் பேக்கப்புக்கு பேக் எண்ட் பண்றேன், அதையும் நான் எக்ஸ்பெக்டைஸ் பண்றேன். இந்த மாதிரி மைண்ட் செட்ல தான் நம்ம போறோம். ஆனா இந்த மைண்ட் செட்டும் என் மைண்ட் செட்டும் ஒண்ணுதான். பட் அவுட் ஆஃப் கியூரியாசிட்டி எக்ஸ்பர்ட்ஸ் மைண்ட் செட்ஸ் ஆர் டிஃப்ரெண்ட். ஓகே, இங்க நான் ஒரே ஒரு வேல்யூ ஆட் பண்ணணும் அப்படின்னா, நீங்க சொன்ன மாதிரி நானுமே வந்து நிறைய பர்சனலா எனக்கே யோசிச்சிருப்பேன். நிறைய டைம் நாங்கள் டீம்கிட்ட டிஸ்கஸ் பண்ணியிருப்போம், நம்ம இவ்வளோ வெர்டிகல்ஸ் பிளான் பண்ணியிருக்கோம், எப்படி சப்போஸ் உங்ககிட்ட ஒரு பக்காவான டீம் இருக்கு அப்படின்னா இதை பத்தி நீ ஒரே பண்ணிக்க தேவையில்ல. இப்போ நான் என்கிட்ட கேட்குற எல்லாருமே கேட்பாங்க, விக்னேஷ் நீங்கள் வந்து இத்தனை பண்ணுறேன், நீங்கள் சொன்ன மாதிரி நான் ஃபண்ட் ரைஸும் நான் பண்ணியிருக்கேன், என் ப்ராடக்ட்ஸ்க்குலாம் நல்ல ஒரு அமௌண்ட்டே ஃபண்ட் ரைஸ் பண்ணியிருக்கேன். டு பி ப்ரிசைஸ், என்னோட அக்ரிகல்ச்சர் ப்ராடக்ட்ஸுக்கு காட்ஸ் கிரேஸ் வி காட் அ கம்ப்ளீட் ஃபண்ட்ஸ் அண்ட் மார்க்கெட் போகிற வரைக்குமே எனக்கு ஃபண்டிங் சப்போர்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரெப்யூட்டட் பாடிஸ் தான் பண்ணியிருக்காங்க, எனக்கு ஹேண்ட் ஹோல்டிங் சப்போர்ட்டும் பண்ணியிருக்காங்க. அந்த டைமில் நாங்கள் எப்படி டேக்கிள், உங்களோட கொஸ்டின் அப்படி நீங்கள் எப்படி டேக்கிள் பண்ணீங்க? அது வந்து ரொம்ப சிம்பிள் தான். எப்படி நாங்கள் டேக்கிள் பண்ணோம் அப்படின்னா, இதுதான் நான் பண்ணுறேன், ஜஸ்ட் வி நீட் டு ஷோகேஸ் தம், we are capable, we have a good team. எப்படின்னா என்கிட்ட ஒரு டெக்னாலஜி இருக்குது, அந்த டெக்னாலஜி தான் என்னோட பேஸ். இப்போ என் கம்பெனியில் நாங்கள் என்னோட கோர் டெக்னாலஜியாக நான் என்ன எடுத்துக்கிறோன்னா, IoT we are good enough, AI we are good enough, வெப் டெக்னாலஜிஸ் we are good enough, we have a good team. அதுக்கான ப்ரூவன் திங்ஸ் என்னோட சர்வீஸ் செக்டரில் இருக்குது. நான் ஆல்ரெடி ஒர்க் பண்ணியிருக்கேன். நான் வந்து ஒருத்தர் 2 பேருக்கு ஒர்க் பண்ணல, நிறைய ரெப்யூட்டட் கம்பெனிஸ்க்கு ஒர்க் பண்ணியிருக்கேன், ரெப்யூட்டட் யூனிவர்சிட்டிஸ்க்கு ஒர்க் பண்ணியிருக்கோம். நாட் ஓன்லி இன் இந்தியா, டிஃப்ரெண்ட் கண்ட்ரிஸ் ஒர்க் பண்ணியிருக்கோம். 3லிருந்து 5 கண்ட்ரீஸ்க்கு நாங்கள் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கோம். இது எங்களோட டெக்னிக்கல் பேக்ரவுண்ட். இப்படி நான் போய் ப்ரெசென்ட் பண்ணுறப்போ, ஓகே, 2வது கொஸ்டின் இதுலலாம் இருக்குது, நீங்கள் இந்த ப்ராடக்ட்டுக்கு எவ்வளவு கான்சென்ட்ரேட் பண்ண போகிறீங்க, இதை முக்கியத்துவம் கொடுப்பீங்களா இல்லை, இந்த ப்ராடக்ட்டை நீங்கள் எப்படி பொசிஷன் பண்ண போகிறீங்க, ஃபஸ்ட்டு உங்கள் கம்பெனிக்குள்ளே நீங்கள் எப்படி பொசிஷன் பண்ண போகிறீங்க. டு பி ப்ரிசைஸாக சொல்லணும்னா இந்த கொஸ்டினுக்கு தான் கொஞ்சம் டெக்னிக்கலாகவும் பதில் சொல்லணும், ஃபவுண்டர் மைண்ட் செட்டில் தான் சொல்லணும். ஏன்னா இப்போ நீங்கள் கேட்ட மாதிரி உங்களுக்கு ஃபண்ட் ரைசிங் இருக்குது, ரெவன்யூ ஜெனரேட் பண்ணுற ஒரு மிஷினும் இருக்குது, ஆல்ரெடி நீங்கள் ரெவன்யூ ஜெனரேட் பண்ணிட்டு இருக்கேன், ப்ளஸ் ஆனால் எனக்கு பணமும் தேவை, ஏன்னா நான் ஸ்கேல் அப் பண்ணணும், இல்லைன்னா எனக்கு பணம் இல்லை. ஏன்னா இப்போ நான் நெக் டு நெக் போகுது. இப்போ நான் ரொம்ப சிம்பிளா சொன்னா, நம்ம எல்லாமே ஏஐல ஒர்க் பண்றதுனால ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் காஸ்ட் தான் இங்க மேஜர். ஆமா, இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் காஸ்ட் நீ எடுக்கணும் அப்படின்னா உனக்கு என்ன தேவை, ஒரு லம்சம் அமௌண்ட் தேவை. அதனால நம்மளால போட முடியுமான்னு கேட்டா ரொம்ப ஒரு கொஸ்டின் மார்க் தான். பட் ஆனா மந்த்லி போட முடியுமே தவிர அட் அ டைம் போட்டு நம்மளால ரன் பண்ணணும்னு கேட்டா கொஸ்டின் மார்க் தான். இதுக்கு தான் நம்ம வந்து ஒரு ஃபண்ட் ரைசிங் போறோம். இப்போ ஃபண்ட் ரைசிங் போற இடத்துல என்ன வரும் அப்படின்னு பார்த்தா, ஓகே, எங்கிட்ட கேட்ட கொஸ்டின்ஸ், நீங்க அக்ரி பண்றீங்க, மெடிக்கல் பண்றீங்க, ஈவன் என்னோட இன்னொரு பெரிய செக்டர், எங்கள் பெரிய அனதர் வெர்டிக்கல் வந்து பார்த்தீங்கன்னா எட்டெக், நீங்கள் எட்டெக்கும் பண்ணுறீங்க. அப்போது எதில் நீங்கள் கான்சென்ட்ரேட் பண்ண போகிறீங்க, எதில் உங்களுக்கு ரெவன்யூ ஸ்ட்ரீம் இருக்குது அப்படின்னு கேட்டால், இப்போ நான் இந்த 3ஐயும் சேர்த்து ஒரு சர்வீஸாக கொடுக்கணும். என்னோட எக்ஸ்பர்டீஸ் என்ன, நான் இப்போ சொன்ன இந்த டொமைன்ஸ், இந்த டொமைன்ஸ்க்கான ட்ரைனிங் வி ஆர் ஆஃபரிங். இந்த ட்ரைனிங்லேருந்து தான் எனக்கான டெவலப்பர்ஸ் எடுக்கிறேன், எனக்கு ட்ரைனிங்கில் வர ரெவன்யூவை தான் எனக்கு பேர்ன் அவுட் பண்ணுறேன். இப்போ இந்த ட்ரைனிங்கோட இது எனக்கு இதை வைஸ் வர்ஸாக பார்க்கலாம். எனக்கு இது இல்லைன்னா அதில் நான் எக்ஸ்பர்ட்டாக இருக்க முடியாது. ஏன்னா நான் ப்ராடக்ட் டெவலப் பண்ண கம்பெனி, எனக்கு ப்ராடக்ட் டெவலப்மெண்ட்ல இருக்கக்கூடிய இம்பாக்ட் எனக்கு தெரியும், நான் உனக்கு சொல்றேன் எங்க பிரச்சனை வரும்னு நான் சொல்றேன். ஏன்னா நான் ஒரு சர்வீஸ் செக்டாரா இருந்தேன்னா எனக்கு இங்க என்ன பிரச்சனை வரும்னு தெரியாது. மீன்வைல் நீ ஒரு சர்வீஸ் செக்டாரா வரப்போறேன்னா, எனக்கு இங்க இந்த பக்கம் நான் சர்வீஸ்க்கு ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கேன், எனக்கு தெரியும் என்ன பிரச்சனை வரும். கஸ்டமர் ஹேண்ட்லிங் எனக்கு ஆல்ரெடி வி ஆர் குட் இனஃப். அண்ட் தென் ப்ராடக்ட்டை மார்க்கெட் ஃபிட்டா கொண்டு வர்றதுக்கு நான் எப்போ கற்றுக்கிட்டேன்னா, ஆல்ரெடி நான் தோத்துட்டேன். கண்டிப்பாக அந்த தப்பு நான் பண்ண மாட்டேன். ஏன்னா எனக்கு தெரியும், உனக்கு தெரிஞ்சதை பண்ணாதான் மார்க்கெட்டுக்கு வேணுங்கிறத பண்ணு. ஓகேவா, அது ஒன்றாச்சா. அடுத்தது 2வது, இப்போ நான் ப்ரையாரிட்டைஸ் பண்ணுற விஷயங்கள் வந்து பார்த்தேன்னா, when we have a good operation team, இந்த டீம் கிட்ட கொடுத்துடணும். இப்போ நான் எங்கள் டீமில் மதுன்னு ஒருத்தர் இருக்கார், கம்ப்ளீட்டாக எங்களோட அக்ரிடெக் ஆப்ரேஷன்ஸ் அவர் தான் பண்ணுறாரு. எங்களோட சிடிஓ இருக்காங்க, டெக்னாலஜி ஃபுல்லும் அவர் தான் பார்த்துக்கிறாரு. இப்போ எங்கள் மார்க்கெட்டிங் வந்துட்டா விஷ்ணு என்னோட தம்பி தான் பார்த்துக்கிறாரு. ஆப்ரேஷன்ஸ் இன்னொன்று ஷேர். அப்போ ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒரு ப்ரையாரிட்டி இருக்குது, அவங்களுடைய கோல்ஸ் இருக்குது. நான் இங்கே வந்து தனித்தனி பாட்காஸ்ட் பண்ணி ஆகணும், நான் சொல்கிறேன். இதை தனித்தனியாக வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். இப்போ அவங்க நம்ம போகிறப்ப இப்போ என்னோட வேல்யூ என்ன, என்னோட வேலை என்னவா இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஓகே
நம்ம டீம் கூட கோஆர்டினேட் பண்ணி எது எந்த அளவுக்கு போகுது. இப்போ டு பி ப்ரிசைஸா சொல்லணும்னா அக்ரிகல்ச்சரோட ப்ராடக்ட் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா எப்போ சாயில் டெஸ்ட் பண்ணுவாங்கன்னா இது சீசனல் பிசினஸ் மாதிரி தான். ஏன்னா அவங்களோட அந்த தேங்காய் போட்டிருந்தாங்கன்னா அதாவது எய்தர் அவங்களுடைய ஷோயிங்க்கு முன்னாடி இல்லாட்டி ஷோயிங்க்கு அப்புறம், அப்போ அந்த டீம் எனக்கு அந்த டைம்ல we are prioritizing that. கான்ட்ராக்ட் ஜாப்ஸ் மாதிரி இருக்காங்களா? இல்ல இந்த இடத்துல நம்மளோட பெரிய அட்வான்டேஜ் வந்து பாத்தீங்கன்னா we are setting up the centers. நம்மளே சென்டர்ஸ் செட் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ நான் சொன்ன 3 சென்டருமே நம்மளோட டீம் நம்மளோட ஓன் சென்டர்ஸ். ஏன்னா அப்பதான் என்னால ஈஸியா கண்ட்ரோல் எடுத்துக்க முடியும். நான் ஒரு ஃப்ரான்ச்சைசி கொடுக்கறனால கண்ட்ரோல் எடுக்கலாம், பட் நாங்க இன்னும் அதுக்கு ரெடி ஆகல. இப்போ நாங்க தான் வந்து ஓன் சென்டர்ஸ் கொடுத்துட்டு இருக்கோம். இப்போதான் அப்ப கேள்விப்படுறேன், பட் ஃபியூச்சர்ல கண்டிப்பா. ஏன்னா அதுக்கு நான் இன்னும் ரெடி ஆகலை. முதல்ல ஏன்னா இப்போ 22ல ப்ராடக்ட் ரெடி, 23ல மார்க்கெட் போகிறோம், 25ல தான் we acquired around good number of things. இப்போ தான் போகிறோம். இப்போவுமே we are facing neck to neck things. ஏன்னா அக்ரிகல்ச்சரை பொறுத்த மட்டும் நிறையா லேர்னிங்ஸ் இருக்குது, நிறையா விஷயங்கள் பார்க்கணும். மெட்டெக் இஸ் கம்ப்ளீட்லி கான்ட்ராடிக்ட். நான் மெட்டெக் இன்னும் பேசிவ் மோட்ல தான் இருக்கு, நான் ஆக்டிவே போகலை. ஏன்னா R&D முடிச்சிட்டேன், ப்ராடக்ட் வேலிடேட் பண்ணி வச்சுட்டேன். இனி சர்டிஃபிகேஷன் இல்லாமல் நான் வைக்க முடியாது. சர்டிஃபிகேஷனுக்கு ஒரு 1.5 கோடி ரூபா வேணும். அந்த சர்டிஃபிகேஷன் இருந்தால் அடுத்தது வைங்க. இப்போ நான் அது வரைக்கும் அது பேசிவ். இப்போ நான் அந்த 1.5 கோடி ரூபா வந்து எனக்கு வரும் அப்படிங்கிறதுக்காக நான் அடுத்தடுத்த ஃபேஸ் ரெடி பண்ணிட்டு இருக்கோம். மீன்வைல் we are looking for some other venture capitalist also. நான் உங்கள்ட்டையும் பிச் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அது வந்து டிஃப்ரெண்ட் சினாரியோ. இப்போ கான்சென்ட்ரேட் பண்ணுறது ப்ரையாரிட்டைஸாக போகிறது அக்ரிகல்ச்சர். அதில் ஏஐ எப்படி இம்பார்ட் பண்ணுறோம். இப்போ நீங்கள் நல்லா நோட் பண்ணி பார்த்தீங்கன்னா என்னோட டாப் லேயரில் ஏஐ, ஐஓடி, வெப் டெக்னாலஜிஸ் இந்த 3ஐயும் பிளெண்ட் பண்ணால் எனக்கு அக்ரிகல்ச்சர் ப்ராடக்ட் இருக்கும். பிளெண்ட் பண்ணால் எனக்கு மெடிக்கல் எக்ஸ்பர்டீஸ்க்கு தேவைப்படுறவங்கள நான் கூப்பிட்டா மெடிக்கல் ப்ராடக்ட் இருக்குது. இப்போ அடுத்தது எட்டெக்கு. இன் ஃபியூச்சர் வி மே கெட் இன் டு சம் அதர் ஆல்சோ. இம்ப்ரெசிவாக இருக்குண்ணா. இப்போ நான் இங்கே நீங்கள் இதை பற்றி பேசுனதுனால இதை நான் வந்து உள்ளே கொண்டு வரேன்னு நினைக்காதீங்க. டாப்பிக்கே இதுவாக தான் இருந்தது. ஏன்னா ஸ்கில் ரேடாரில் வந்து நான் வந்து எப்படி யோசிச்சேன்னா ஸ்கில் ரேடாருக்குள்ளே எப்படியாவது ஜென்எக்ஸே உள்ள தள்ளிடலாம். இல்ல நான் டு பி ப்ரிசைஸ் நான் உன்னோட ஒர்க்லாம் பார்த்துட்டு இருந்தப்போ ஓகே ஆல்ரெடி ஒரு தனி பாத் செட் பண்ணி போயிட்டு இருக்கான். நான் விஷ்ணு என் தம்பிட்ட கூட பேசிட்டு இருந்தோம் எப்படி பண்ணலாம் என்ன அப்படின்னு பேசிட்டோம். அப்போ நீங்கள் வந்ததுக்கு போனதுக்கப்புறம் பேசிட்டு இருந்தோம் எப்படி நம்ம. ஏன்னா மோர் ஆர்லெஸ் நீ ஏஜென்ட்ஸை கிரியேட் பண்ற, நான் இங்கே ஏஜென்ட்ஸ் எப்படி கிரியேட் பண்றதுன்னு சொல்லி இதை ஒரு பாட்காஸ்ட்ல சொல்லணுன்றதுக்காக வெயிட் பண்ணி எடுத்திருந்தேன். ஏன் அப்படின்னா ஏஜென்ட் சர்வீஸ் சென்டர்னு ஒன்று ஃபார்ம் ஆகும். ஆமா கண்டிப்பா. அது ஏன்னா இப்ப இருக்கிற கிராண்ட் ஸ்கேலிங்ல கண்டிப்பா ஏஜென்ட் சர்வீஸ் சென்டர்னு வரும். அதுல என்ன மாதிரி யோசிப்பாங்க அப்படின்னா, இப்ப நான் வித்துட்டு இருக்கேன் அப்படின்னா நீங்களும் வித்துட்டு இருக்கீங்க, லைக் என் நம்பர் ஆஃப் பீப்புள் ஏஜென்ட் சேல் பண்ணலாம். அவங்க கிட்ட வரும்போது இப்ப சர்வீஸ் சென்டர்ஸ்ல எப்படி இப்ப நீங்க அப்பயே ஒரு எக்ஸாம்பிள் கூட சொல்லிட்டு இருந்தீங்க. கண்டிப்பா ஒரு மெக்கானிக் எப்பனா ரோட் சைடு மெயின்டெனன்ஸ் மாதிரி இருக்கும். எக்ஸாக்ட்லி அந்த மாதிரி ஒரு ஃபீச்சர் உள்ள வந்துச்சு. எது கார்ஸ்க்கெல்லாம். அதே மாதிரி தான் இங்க ஏஜென்ட்ஸ்க்கும் சர்வீஸ் சென்டர் வேணும். என்ன பண்ணுவாங்கன்னா இந்த மாடல் ஒர்க் ஆகலையா, இதோட லார்ஜ் மாடல் போகலாமா இல்லை லோவர் வெர்ஷன் போகலாமா, இதை பிடிக்கிட்டு இதை மாற்று, இந்த வாய்ஸ் செட் ஆகலையா, இந்த ஆட்டோமேஷன் இங்கே ஒர்க் ஆகலையா, இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் ஃபீச்சர்ஸ் உள்ள வந்துட்டே இருக்கும். இதெல்லாம் மாற்றுறதுக்கு வந்து அந்த கம்பெனியே நினைச்சாலும் பண்ணலாம். அவங்க கிட்ட சில பேர் வரமாட்டாங்க. இது எப்படி கார் ஷோரூம்ல வந்து கார் சர்வீஸ் விடுறதுக்கு வந்து ஷோரூம்லயும் சர்வீஸ் சென்டரா இல்ல நீங்க வந்து வெளியே கொடுக்குறீங்களா, அவ்வளவுதான். ஏன்னா லைக் தே ஆர் கேப்பபிள் ஆஃப் டூயிங், எல்லாருமே பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு பிஸ்னஸ் எவால்யூஷனே மாற ஆரம்பிச்சிடும். ஏன் அப்படின்னா இதில் எதுவும் நம்மளோட ஐபியாக சொல்கிறதுக்கு இப்போ எல்லாருமே இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஈதர் கிளாடாக இருக்கலாம், ஜெமினியாக இருக்கலாம், இல்லை ஃபார் எக்ஸாம்பிள் ஓப்பன் ஏஐயோட மாடல்ஸாக இருக்கலாம். எல்லா மாடலுமே இருக்குது. எல்லா கம்பெனிஸுமே ஓப்பனாக சொல்கிறேன் நான் இந்த மாடல் தான் யூஸ் பண்ணுறேன்னு. இப்போ அப்போ சொல்கிறப்போ அவனோட ப்ரொப்ரைட்டரி ரைட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாடல் எந்த இன்ஃப்ரால எந்த மாதிரி சர்வீஸாக கொடுக்குறாங்கிறது தான். இப்போது நான் என்ன பண்ண முடியும், நீங்கள் சொன்ன மாதிரி சப்போஸ் சர்வீஸ் சென்டர் நம்ம ஸ்டார்ட் பண்ணுறாங்க ஒருத்தங்க அப்படின்னாங்க அப்படின்னா நீங்கள் தான் வச்சுக்கோங்க சரியா, நீங்கள் தான் ஸ்டார்ட் பண்ணுற சரியா. இப்போ அப்படி நீ ஸ்டார்ட் பண்ணிட்ட அப்படின்னா இப்போ என்ன பிரச்சனைனா, இப்போ நீங்கள் எல்லோரும் நல்லா யோசிச்சு பார்த்தீங்கன்னா ஏஐங்கிறத பாதி பேர் ChatGPT மட்டும் தான் நம்பிட்டு இருக்காங்க, பாதி பேர் ஏஐக்கு நாட் ரெடி. பட் ஆனால் ஏஐயோட எராவே முடிய போகுது. அடுத்தது வேற ஒரு விஷயம் வந்துகிட்டு இருக்கு, அது பெரிய ஸ்கேல்ல நடந்துகிட்டு இருக்கு. இப்போ இன்னைக்கு வரைக்கும் என்ன நினைக்கிறாங்க, ஒரு ப்ராம்ப்டை போட்டு இமேஜ் ஜெனரேட் ஆச்சா நான் ஒரு ஏஐ இன்ஜினியர், நான் வந்து பேசக்கூடாதுன்னு இருக்கேன். திருப்பி அந்த இதுல நான் இப்போ நாங்கள் ஸ்கில் ரேடார்னு எடுத்துக்கிட்டா, இப்போ நம்ம இவ்வளோ நேரம் பேசின விஷயங்கள் எல்லாத்தையுமே எங்களோட பெயின் பாயிண்ட்ஸு நாங்கள் என்ன சொல்யூஷனாக கொடுக்குறோம், அதை எப்படி டிராஃப்ட் பண்ணுறோம், என்ன டெக்னாலஜியில் இருக்குது, என்ன மாதிரியான மைக்ரோ சர்வீசஸ் யூஸ் பண்ணுறங்கிறத தான் நம்ம ஒரு செக்டாராக வைக்கிறோம். அதாவது ஏஐ ஆகட்டும், ஜென் ஏஐ ஆகட்டும், டேட்டா அனலிஸ்ட், டேட்டா சயின்ஸு, இந்த மாதிரி. இப்போ இதில் நம்ம எப்படி கொண்டு வரோம்னா டிஜிட்டல் அக்ரிகல்ச்சர்னு ஒன்று ஃபார்ம் பண்ணி அதுலேயும் போய்கிட்டு இருக்கோம் நம்ம. அதாவது டிஜிட்டல் அக்ரிகல்ச்சர் அப்படின்ட்டு இப்போ அக்ரிகல்ச்சர் இப்போ நான் சொன்ன மாதிரி ஏஐ எல்லா ஃபீல்டுக்கு இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க. அக்ரிகல்ச்சரில் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு ஆல்ரெடி வி ஹேவ் டன் சம்திங். ஆமாம்,
ஸோ வி ஆர் கோயிங் டு டீச் தம் நம்ம எந்த மாதிரி பண்ணலாம். அது வந்து ஏஐ வந்து எப்படி நம்ம யூனிவர்சிட்டிக்கு பிட்ச் பண்ணி கரிக்குலத்திலே சேர்த்தலாம். ஆல்ரெடி அவங்க வச்சிருக்காங்க. பட் நம்ம பிராக்டிகலா வந்து நம்ம போயிட்டு இருக்கோம். இதை எப்படி டிஜிட்டல் அக்ரிகல்ச்சர்ல ஒரு ஐஓடி ப்ராடக்ட் எப்படி அக்ரிகல்ச்சர் அலைன்டா பண்றது. இப்ப நீங்க ஆக்சுவலி இதை நான் கண்டிப்பா பேசி ஆகணும். ஏன்னா நான் வந்து கம்ப்ளைன்சஸ்னு ஒன்று வரும். அக்ரிகல்ச்சர் ப்ராடக்ட்டுக்கு ஒரு கம்ப்ளைன்சஸ் இருக்கும், மெடிக்கல் ப்ராடக்ட்டுக்கு ஒரு கம்ப்ளைன்சஸ் இருக்கும். நான் வந்து இதுல நான் மாஸ்டரா இருக்கணும், இல்லைன்னா நான் ப்ராடக்ட் மார்க்கெட்டுக்கே போக முடியாது. இந்த கம்ப்ளைன்சஸ்க்கு நான் அலைன் பண்ணி வேலை செஞ்சிருக்கணும், இல்லைன்னா நான் என்ன பண்ணிருக்க முடியாது. கம்ப்ளைன்சஸ் நிறைய பேருக்கு சொல்றது தெரியறதுக்கு என்னன்னா இந்த ஜிடிபிஆர் கம்ப்ளைன்சஸ், SOC 2 கம்ப்ளைன்சஸ், இந்த மாதிரி ஒரு ஃபீல்டுக்கும் ஒரு ஸ்டாண்டர்ட். இப்போ நான் வந்து மெடிக்கல் எக்ஸாம்பிளுக்கு சொல்ல வந்தேன். அதான் இப்போ மெடிக்கல் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா மெடிக்கலோட டேட்டாவை ஹேண்டில் பண்றணும். ஆனால் நான் நிறையா விஷயங்கள ஃபோக்கஸ் பண்ணி ப்ரோக்ராம்லேயே மாற்றணும். அக்ரினாலும் அப்படித்தான். இப்போ நான் வெறுமனா ஏன்னா நான் பேஷண்ட்டோட டேட்டாவை கலெக்ட் பண்ணி பேஷண்ட்டோட இன்டர்வென்ஷன்ஸ் வாங்கி அதுக்கான ரிப்போர்ட் ஜென்ரேட் பண்ண போகிறோம். அப்போது அந்த பேஷண்ட்டுக்கு மானிட்டரிங் பண்ணுறப்போ கம்ப்ளைன்சஸ் சிஸ்டம் எவ்வளவு அக்யூரேட்டாக கொடுக்கணும், எவ்வளோ ப்ரிசைஸாக இருக்கணும், என்ன மாடல். இப்போ நம்ம அடுத்தது அங்கே வரும் எத்திக்கெல்லாம் வந்து எந்த மாடல் வரணும், அந்த மாதிரி எல்லாமே வந்து இங்கே இருக்குது. இப்போ இது எல்லாத்தையும் தான் நம்ம கிளப் பண்ணி ஸ்கில் ரேடாருக்குள்ள நம்ம கொண்டு வந்திருக்கோம். இப்போ ஸ்கில் ரேடாரை எங்கே நான் பொசிஷன் பண்ணுறேன்னா ப்ராடக்ட் டெவலப்மெண்ட் கம்பெனி, சர்வீஸ் கம்பெனி, அண்ட் தென் நாட் ஓன்லி நாங்கள் மட்டும் கிடையாது. இப்போ நம்ம வந்து நம்மளோட ஒரு கன்சார்டியம் அந்த இப்போ ஜென்எக்ஸ் ஏஐ நம்ம வராங்க அப்படின்னா வாய்ஸ் ஏஜென்ட்ஸுக்கு யூஆர் குட் இனஃப். நீங்கள் ஆல்ரெடி மார்க்கெட்டில் வாய்ஸ் ஏஜென்ட் கொடுத்துக்கிட்டு இருக்கு. அப்போ யூ வில் பி a பார்ட்னர். எனக்கு தெரியும் இந்த இடத்துல அது கத்தி பேசும்டா, இந்த இடத்துல ஸ்லோவா தான்டா பேசும். இங்கே தான் சப்ஜெக்ட் மேட்டர் எக்ஸ்பர்ட்டோட வேலை. அப்போ ஏன் வந்து நீ கேட்கலாம், ஏன் நீங்க மற்ற ட்ரைனிங்லாம் கொடுக்காம இதை மட்டும் கொடுக்குறீங்கன்னு கேட்டா, அடுத்த 5 வருஷத்துக்கு ஏஐ ஜென்ஏஐ இந்த மாதிரியான விஷயங்கள் தான் தேவை. இருக்கிற வேலையெல்லாம் போயிடும். அதாவது டு பி ப்ரிசைஸாக சொல்லணும்னா ரெகுலராக நான் இன்னைக்கு போகிறேன், சுவிட்சை போடுறேன், வர்றேன். அந்த சுவிட்ச் போடுற வேலையே வேண்டாம். நான் இன்னைக்கு போகிறேன், இந்த ஆணி பிடுங்குறேன், அதவே பிடிக்கும். நீ பிடுக்கவே வேண்டாம் ஆணியை. அந்த ஆணி ரஸ்டா இருக்கா இல்லையான்னு பார்த்து அதுவே எல்லா வேலையும் பண்ணிக்கும். இப்போ இருக்கிற மைண்ட் செட்டில் எனக்கு தெரிஞ்சு ஏன்னா நான் நிறைய யூனிவர்சிட்டிஸ் காலேஜஸ் கூட ஒர்க் பண்ணுறதுனால, நிறைய ட்ரைனிங்ஸ்க்கு கொடுக்கறதுனால எல்லாருமே வந்து ஏஐல ஒரு பெரிய கிரேஸ்ல இருக்காங்க. ஆனால் அந்த கிரேஸ் எப்படி போகும்னு பார்த்தீங்கன்னா அவன் வந்து ப்ராப்பரான விதத்தில் அவனை சேனலைஸ் பண்ணிக்கணும். இல்லைன்னா எங்கே மிஸ் ஆகும்னா அவன் வந்து ஒரு ஜிபிடிலையோ இல்லை வந்து கிளாட்லையோ பெர்ப்ளெக்சிட்டிலையோ ஒரு ப்ராம்ப்டை போட்டு ஒரு கோடை வந்துருச்சு அப்படின்னா நான் பெரிய ஆளுன்னு நினச்சிக்கிறான். அது தப்பு. இது ஸ்டார்டிங்ல இது எப்படி நான் மீன் பண்ணுவேன்னா, ஈவியோட ஸ்டார்டிங் ஃபேஸ்ல இருக்கும்ல, ஈவி காரனே குட்டியா இருக்கும், அதோட ஈவியோட பெர்ஸ்பெக்டிவே மாத்திட்டாங்க. அதுக்கப்புறம் ஒரு லைக் ஈவி டெஸ்ட்லா ஒன்றும் ஃபர்ஸ்ட் கார் கிடையாது. டெஸ்ட்லா வந்து மார்க்கெட் அனலைஸ் பண்ணி ஓகே இது மாதிரி இருந்துச்சுன்னா கொண்டு போய்க்கலாம் அப்படின்ற மாதிரி கொண்டு வந்தாங்க. அதே மாதிரி தான் ஏஐ ஆகும். ஃபர்ஸ்ட் யாராச்சும் ஒருத்தங்க ஏதாச்சும் ஒன்று பண்ணி வச்சிருப்பாங்க, அதுக்கு போய் ஃபாலோ ஆகி அதை பார்த்து அதோட பெர்ஸ்பெக்டிவ் மைண்ட்ல எடுத்துட்டு இவ்வளோதானா அப்படின்ற மனசுல வச்சுட்டாங்க அப்படின்னா தப்பு. ஏன் அப்படின்னா டு பி ப்ரிசைஸ் இப்போ வந்துட்டு இப்போ லாஸ்ட் வீக் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட ஓப்பனே என்ன பண்ணா, இந்தியன்ஸ்க்கு ஒரு 392 rupeesக்கு எல்லாம் வாங்கிக்கிறான்னு ஜிபிடியே குத்துட்டான். ஏன்னா அவனுக்கு தெரியும் இந்தியா இஸ் அ ஹியூஜ் பொட்டன்ஷியல். கரெக்ட். பெரிய மார்க்கெட் இந்தியாவில் தான் இருக்கு. அப்போ விட்டுட்டீங்க, அவன் ஃப்ரீயா குத்தான், அவன் பிரச்சனை இல்லை. பட் ஆனால் இதுலேயும் நல்லா யோசிச்சுங்க, இவன் ஃப்ரீயாக கொடுத்து அக்வயர் பண்ணுறான், இவன் அதே லெவல் தான். பட் ஆனால் 399 சார்ஜ் பண்ணுறான். அப்போது ஃப்ரீக்கும் மக்கள் இருக்காங்க, ஜிபிடிக்கும் மக்கள் இருக்காங்க. இப்போ என்ன பிரச்சனைனா ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு இப்போ நாங்கள்லாம் வந்து ஒரு ட்ரெயின் கொடுக்குற இப்போ ட்ரைனிங்லாம் போயிட்டு இருக்கு, நாங்கள் ஏதாவது ஒரு விஷயம் போட்டோன்னா நீ சொன்னால ஒருத்தர் வந்தார் போஸ்ட் போட்டார், நீ ரொம்ப சிம்பிள். அந்த கேட்குறவங்களுக்கு அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய விஷயமே என்னன்னு தெரியாது. ஏன்னா அவர் சப்ஜெக்ட் மேட்டர் எக்ஸ்பர்ட்டாக மேபி இருக்கலாம், என்னன்னு தெரியாது. ஆனால் நம்ம இங்கே என்ன பண்ணியிருக்கோங்கிறத ஒன்று நம்மக்கிட்ட கேட்கணும், இல்லை அவங்கக்கிட்ட பேசணும். அப்போது என்ன மாதிரி ஜஸ்ட் ஒரு விஷுவலைஸ் நம்ம வந்து ஒரு இப்போ ஒரு சோஷியல் திங்ஸ்க்காக ஒரு விஷயம் பண்ணுறோம் அப்படின்னா அதை வந்து கரெக்டாக நம்ம கொடுத்துடணும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஏஜென்ட்டை கிரியேட் பண்ண போறாருன்னா இந்த ஃபேஸஸ்லாம் நீ ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறத எங்கே பார்த்தாலும் கிடைக்கும். அவர் நம்மக்கிட்ட தான் வரணுங்கிற அவசியம் கிடையாது. ஆனால் இந்த இடத்துல உனக்கு பிரச்சனை வரும், அந்த பிரச்சனையை நீ இப்படி சார்ட் அவுட் பண்ணலாங்கிறதா நம்மளோட வேலை. இது அந்த பிரச்சனை ஏன்னா எனக்கு தெரியும்டா, நாங்கள் ஒர்க் பண்ணி பார்த்துருக்கோம். இப்போ சிம்பிள்னா இப்போ ஏஐ பற்றி பேசணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒரு 6 years ஆஃப் டைம் ஃப்ரேமில் தான் ஃபர்ஸ்ட் மாடல் அந்த மாதிரிலாம் வந்துச்சு. இப்போ எனக்கு தெரிஞ்சு வாரத்துக்கு ஒருக்கா மாடல் 2 மாடல் 4 மாடல்லாம் ரிலீஸ் பண்ணிட்டு இருக்காங்க. நீங்க மாடலை பத்தி சொல்றேன். நான் இப்போ நம்ம ஸ்கூல்ஸ்க்கும் ஒர்க் பண்றோம், காலேஜுக்கு ஒர்க் பண்றோம், ப்ரொஃபஷனல்ஸ் கூட ஒர்க் பண்ணணும். எனக்கு ப்ரொஃபஷனல் ஹேண்டில் பண்றது ஈஸி, ஸ்கூல் ஸ்டூடெண்ட் ஹேண்டில் பண்றது கஷ்டம். 6th தான் படிக்கிறான். ஐ டோன்ட் வாண்ட் டு நேம் த ஸ்கூல் ஹியர். அந்த ஸ்கூலில் 6th படிக்கிற பையன், ஆக்சுவலி நாங்கள் நல்லா ஞாபகம் இருக்குது, DeepSeek R1 லான்ச் பண்ணிவிட்டு ஒரு வாரத்தில் நான் அந்த ஸ்கூலுக்கு போகிறேன் ஃபார் ஏஐ செஷன் இருக்க 6வது பிள்ளைங்களுக்கு.
பாத்துக்க அப்ப எந்த அளவுக்கு ஸ்டூடெண்ட்ஸ் ரெடியா இருக்காங்கன்னு. 6th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட் I'm getting a business window here. நானும் ஒரு ஸ்கூல் ஸ்டூடண்ட் ஸ்டார்ட் பண்ணலாம்னு இருக்கேன். 6வது படிக்கிற பசங்களுக்கு ஸ்கூலுக்கு போறோம். நான் பேசிக்கிட்டு இருக்கேன். அதுக்கு முந்தின நாள் நாங்கள் ஒரு பாட்காஸ்ட் போட்டிருக்கோம். நாங்கள் வர்றான்னு பார்த்துட்டு அந்த பாட்காஸ்ட் பார்த்துட்டு அவன் அசஸ் பண்ணிட்டு கொஸ்டின்ஸ் ரெடியாக வச்சிருக்கான். நான் போயிட்டு அந்த செஷன் முடிச்சோன்னே அவன் என்கிட்ட கேட்குறான், DeepSeek R1ல இந்த மாடல் ஏன் இவ்வளோ வேகமாக வேலை செய்யுது? ஏன்னா இப்போ இருக்கிற பிள்ளைங்க ரொம்ப ஸ்மார்ட். இப்போ ஏன் ப்ரொஃபஷனல் இப்போ நல்லா நினச்சிக்கோ, நம்ம இப்போ ஆல்ரெடி கம்பெனிக்குள்ளே இருக்க ப்ரொஃபஷனல்ஸ் ரொம்ப நிறையா படிக்கணும். இல்லைன்னா இவன் வந்து தூக்கி சாப்பிட்டுருவான். உண்மை. ஏன்னா இது டு பி ப்ரிசைஸ், நான் கண் கூட பார்த்தது. அந்த அளவுக்கு ப்ரிசைஸாக கேட்குறேன். R1 இந்த பிரச்சனைக்கு ஏன் இந்த மாதிரி ஆன்சர் தருது? சரி, இந்த மாடலுக்கு பதிலாக இந்த மாடல் யூஸ் பண்ணால் எனக்கு பிரச்சனை முடிஞ்சிருமே. ஆனால் அது ஓவர் லைக் இது எப்படின்னா லைக் ஓவர் கேப்பபிளாக போயிடும் அந்த மாடல். இங்கே அடுத்தது பிரச்சனை வரேன். பிகாஸ் அந்த பையன் தெளிவாக படிச்சிருந்தான், அதனால ப்ராப்பராக கேட்குறான். இப்போ நம்ம சில பேர் நம்ம என்ன நினச்சிக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஈவன் நானே சில விஷயங்கள் என்ன நினச்சிப்பேன், ஓவர்வியூ மட்டும் பார்த்துட்டு அவ்வளோதான் we are எக்ஸ்பர்ட்னு நினச்சிக்கிறோம். பட் அப்படி கிடையாது. ஏஐ அண்ட் ஜென்ஏஐ இல்லை வாட் எவர் த டொமைன் எல்லாமே இன்டெப்த்தாக பார்க்கணும். ஃபண்டமெண்டல்ஸ் அண்ட் ஃபவுண்டேஷன்ஸ் சூப்பராக இருந்தால் மட்டும்தான் நம்மளால் பண்ண முடியும். நீங்கள் சொன்ன அந்த ப்ராம்ப்ட் இன்ஜினியரிங் கதைக்கு நம்ம வந்தோம்னா, வெறுமனே நான் ஒரு இங்கிலீஷில் ப்ராம்ப்ட் கொடுத்தா வந்துருமான்னு கேட்டால் 100% வரும். ஆனால் தப்பாக தான் வரும். நான் ப்ராம்ப்ட் பற்றி பேச மாட்டேன்னா நிறைய கமெண்ட்ஸ் வாங்கிட்டேன். ஏன்னா அந்த ப்ராம்ப்ட் வந்து வரும், அதனால இல்லை வரும். இப்போ அந்த ப்ராம்ப்டே நமக்கு ப்ராம்ப்ட் இன்ஜினியரிங் வந்து அது ஒரு பிக் ஆஸ்பெக்ட்னா. அதை நான் வந்து எப்படி நான் மீன் பண்ண வரேன்னா, ப்ராம்ப்ட் இன்ஜினியரிங் ஒரு ஃபீல்டே திருப்பி ஏனால அழிஞ்சாலும் உண்டு, ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. ஸோ அந்த மாதிரி ஒரு ஃபீல்டு தான் இந்த ப்ராம்ப்ட் இன்ஜினியரிங்ன்றது. அதில் வந்து நீங்கள் மனசில் நினைக்கிறது வருமானு கேட்டிங்கன்னா வராது. அதுக்குன்னு அந்த எப்படி சொல்கிறது, கோட் அடிக்கும்போது கமா கோலன் இதெல்லாம் பார்த்து சிம்பிளாக சொல்லுற மாதிரி நீங்கள் வந்து அதை வந்து நீங்கள் டியூன் பண்ணணும். வேறு வழி இல்லை. இன்னும் சிம்பிளாக சொல்லணும்னா, நீங்கள் ப்ராம்ப்ட் இன்ஜினியரிங் போயிட்டு இங்கேயும் நல்ல மீன்கள் விற்கப்படும், இங்கே விற்காம வேற எங்கே விற்கிற, அந்த மாதிரி தான் கதை வரும். அப்போ அதுக்கிட்ட அது எப்படி எடுத்துக்குங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். அதுக்கான ஃபேஸ் இருக்குது. அதுக்கு அவர் நிறையா ரிசோர்ஸஸ் இருக்குது. ஆக்சுவலி நம்மக்கிட்ட தான் வரணும்னு நம்ம சொல்லலை. பட் ஆனால் அதுக்கான ப்ராப்பர் இடத்துல போய் அவர் படிக்கிறாரு அப்படின்னா அவருக்கு இன்னும் வேல்யூ அதிகம். அவர் நிறையா ஈஸியாக லேர்ன் பண்ணிக்க முடியும், நிறைய விஷயங்களை ஷேப் பண்ணிக்க முடியும். அது வந்து இப்போ இருக்கக்கூடிய சுச்சுவேஷனில் எல்லா Tier 1 கம்பெனிஸுமே அதை ஃப்ரீயாகவே கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா அவனுக்கு மக்கள் தேவை. அதனால இதை லேர்ன் பண்ணிட்டு வா. நான் ஏதோ ஒரு கம்பெனியில் பார்த்தேன், என் ஃப்ரெண்டோட கம்பெனி தான், பேர் மறந்துச்சு டக்குன்ட்டு. அவங்க வந்து லைக் ஏஐ சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்காங்க எப்படி யூஸ் பண்ணணும்ட்டு. ஆமாம், இப்போ ஆக்சுவலி இப்போ எங்களுக்கு நிறைய ரெக்வஸ்ட் வரும். லைக் கோபைலட் எப்படி யூஸ் பண்ணணும், ஜெமினா எப்படி யூஸ் பண்ணணும். லைக் கோபைலட்னு கரெக்ட், கோபைலட் தான். இதை எப்படி யூஸ் பண்ணுறீங்க? எனக்கு தெரிஞ்சு எங்கேயோ நான் வந்து காதில் கேட்டிருக்கேன் அந்த மீட்டிங் ஏதோன்னு. டீ குடிச்சியா, லைக் இமெயில் எப்படி டிராஃப்ட் பண்ணும் அந்த மாதிரி ஏதோ. இப்போ ஏன் அப்படின்னா, இப்போ ஒர்க் கல்ச்சரில் நிறையா பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க. பட் ஆனால் ஸ்மார்ட்டாக ஒர்க் பண்ணலை. இதுக்கு முன்னாடி வரைக்கும் நிறைய பேர் சஸ்டைன் பண்ணுறது தான் அவன் ஸ்மார்ட்டாக இருந்தான். இப்போ சஸ்டைன் பண்ணணும்னா இவனை கூட்டிகிட்டு போய் வைக்கணும். இந்த ஏஐ கூட்டிகிட்டு போய் நம்ம கூட வச்சுக்கிட்டு அவனை நான் எப்படி ப்ராப்பராக யூஸ் பண்ணிக்கிறேங்கிறது தான். இப்போ ஸ்கில் ரேடாக இருக்கவே வீக்லி ஒரு 4-5 கம்பெனிஸ், ப்ரொஃபஷனல் கம்பெனிஸ்லேருந்து we are getting a request for ட்ரைனிங் தேர் எம்ப்ளாயிஸ். இப்போ நாங்கள் சொல்கிற டூல்ஸ் ஆகட்டும், நாங்கள் யூஸ் பண்ணுற டூல்ஸ் ஆகட்டும், அவங்கள யூட்டிலைஸ் பண்ண வச்சு எந்த அளவுக்கு எஃபிஷியண்ட்டாக வந்து அவங்களுடைய ஒர்க் டைமை குறைக்க முடியும், இல்லை அவுட்கம் எப்படி குறைக்க முடியுங்கிறத we are getting a request. ஓகே ஃபைன், சூப்பர். இப்போ நான் எனக்கு மைண்டில் தோணுது, உங்களுக்கு இம்ப்ரெஸ் பண்ண 3 டூல்ஸ் சொல்லுங்களா. ஒன்றுனா சொல்லலாம், நீங்கள் ZenXAயும் சொல்லலாம், தப்பு இல்லை. ஓகே, ஆக்சுவலி ஆமாம், டு பி ப்ரிசைஸாக சொல்லணும்னா நாங்கள் ஹரி வந்தப்போ நம்ம டெமோ பார்த்தோம், நல்லா இருந்துச்சு. இட்ஸ் ரொம்ப ஈஸியாக ஆக்சஸ் பண்ண முடியும். நாங்கள் ஃபியூச்சர்ஸ் என்ன பண்ணிட்டு இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய கொஹார்ட்ல வரக்கூடிய பீப்புள்ஸ்க்குலாம் கொஞ்சம் பிளான் பண்ணிட்டு இருக்கோம். அதை கொஞ்சம் அப்புறம் ரிவீல் பண்ணுவோம். அதில் இப்போ ஃபர்ஸ்ட் நாங்கள் ஜெமினியோட கோட் அசிஸ்டன்ட் வந்து ரொம்ப சூப்பராக எங்களோட டீமுக்கு நாங்கள் ஒர்க் பண்ணுறது. கோட் அசிஸ்டன்ட் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம டு பி ப்ரிசைஸாக சொல்லணும்னா எல்லாரும் ஜிபிடியில் போவாங்க, எங்காவது போய் கோடை டைப் பண்ணி அதை எரர்லாம் கொடுத்து சரி சூப்பர். இப்போ அதுக்கே வரேன், இதை முடிச்சிடுறேன். இந்த கர்சரே ரெப்ளிட் இப்பெல்லாம் கோட் எடுக்கிறது ஒரு 10 நிமிஷத்துல இருந்து ஒரு 20 நிமிஷம் தான். அதை டீபக் பண்றதுக்கு இருக்கு பாருங்க ஒரு பிரச்சனை. இந்த பிரச்சனையை சார்ட் அவுட் பண்றதா நான் சொல்ற ஒரு டூல். இது என்ன பண்ணுன்னு பாத்தீங்கன்னா, ஜெமினியோட கோட் அசிஸ்டன்ட்னு சொல்லிட்டு இது CLI-ல ஒர்க் ஆகும், கமாண்ட் லைன் இன்டர்ஃபேஸ். இப்போ நம்ம ஒரு ஐடி இருக்குன்னா அந்த ஐடிக்குள்ள அந்த இன்டர்ஃபேஸ் எடுத்துட்டு
அங்கேயே நீ ப்ராம்ப்ட் கொடுக்கலாம், அங்கேயே வேலை செஞ்சிடும். இது என்ன பண்ணணும் தெரியுமா, நீ அங்க காப்பி பண்ணி எங்க போய் பேஸ்ட் பண்ணுங்கிற அவசியம்லாம் கிடையாது. உனக்கு நீட்டா ஹைரார்கி பேஸ் பண்ணி ஃபோல்டரை டெவலப் பண்ணும், கோடை டெவலப் பண்ணும், அது எங்கெங்க கனெக்ட் பண்ணணும்னு இருக்கும், அதுவே டீபக் பண்ணும், எல்லா வேலையும் அதுவே செஞ்சிடும். ஜஸ்ட் நீ சும்மா உட்காந்து ப்ராப்பரா அது கேட்கறதுக்குலாம் எஸ்ஸா நோவான்னு சொன்னா ப்ராம்ப்ட் கொடுக்கணும். அதுவுமே இந்த ப்ராம்ப்ட் நீ ப்ராப்பரா கொடுக்கணும். மறுபடியும் இந்த ப்ராம்ப்ட் இன்ஜினியரிங் தான் வரேன். இது வந்து சிஎல்ஐயோட கோட் அசிஸ்டன்ட்னு ஒன்று இருக்கு. இது இல்லாமல் இப்போ ரீசெண்டாக நான் ரொம்ப அட்மையர் பண்ண ஒரு டூல் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ எல்லாருமே டேட்டா அனலிஸ்ட், டேட்டா சயின்டிஸ்ட்டுக்கு நிறையா ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா ஒரு கோடு வரணும், அதாவது டேட்டா வரணும், அந்த டேட்டாவை ஒரு ஒரு மீனிங்ஃபுல் இன்சைட்ஸாக பார்க்கணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு நிறையா கோட்லாம் தேவைப்படும். மைக்ரோசாஃப்ட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா டேட்டா ஃபார்மேட்டர்னு ஒரு ஓப்பன் சோர்ஸ் இருக்குது. அதை வந்து GUI பேஸ்டு தான். ஜஸ்ட் டேட்டாலாம் லோட் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காகவே வந்து கொஞ்சம் பேசிக் லெவல் நாலேஜ் இருக்குது டேட்டா பொறுத்த மட்டும்னா அவங்களால இன்சைட்லாம் ஈஸியாக பார்க்க முடியும். அது இருக்குது. இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா, நான் ரொம்ப நல்லா மூணாவதாக பார்க்குற ஒரு டூல் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம யூஸ் பண்ண இப்போ ஆக்சுவலி நான் வந்து என்னோடய ஒய்ஃபுக்கு ஒரு பர்த்டேக்காக ஒரு பாட்டெலாம் க்ரியேட் பண்ணோம். நமக்கு வந்து கொஞ்சம் பேசிக்லாம் இந்த எழுத்துலாம் வருங்கிறனால கொஞ்சம் கவிதை எழுதிட்டோம். மியூசிக் ஜென்ரேட் பண்ணுறதுக்கு ஒரு டூல் யூஸ் பண்ணோம், சோனாங்கிற ஒரு டூலு. கம்ப்ளீட்டாக வந்து எனக்கு வந்து என்னென்னா, நான் கேட்குற ஒரு டியூனை சூப்பராக பாட்டாக ரெடி பண்ணிருச்சு. அதுக்கப்புறம் வேணா உனக்கு காமிக்கிறேன். அது கிட்டத்தட்ட நாங்கள் ஒரு 2 ஆல்பமாகவே போட்டு என் ஒய்ஃபுக்கு வந்து நாங்கள் ஏஐலேயே ப்ரெசென்ட் பண்ண மாட்டோம், ஏஐ கம்பெனிடா. அதனால இல்லை இது இப்போ இது நான் ஸ்ட்ராட்டஜின்னு இல்லை, நான் ஏஆர் ஒர்க் பண்ணப்போ என் ஒய்ஃபுக்கு ஆகுமெண்டட் ரியாலிட்டியில் ஒரு ப்ரெசென்ட் பண்ணோம். நீ ஸ்கேன் பண்ணுமா இதெல்லாம் வரும் அப்படின்னு. ஆமா, நான் செலவு பண்ண வேண்டாம், நான் இங்க செலவு பண்ணிருக்கேன், இதே நீ வச்சுக்கோ. அவ்வளோதான். ஆகுமெண்டட் ஆக்சுவலி அன்னைக்கு எனக்கு தெரியல அப்படிலாம் ஒரு கிஃப்ட்ல பண்ணலான்ட்டு. பட் ஏதோ ஒரு விதத்தில் என் ஒய்ஃப்க்கு ஒரு கிஃப்ட் பண்ணேன். பட் ஆனால் அது வந்து பார்த்தீங்கன்னா லேட்டர் இப்போ ஒரு கம்பெனி நான் பார்க்குறேன், ஆகுமெண்டட் ரியாலிட்டி பர்த்டே கிஃப்ட்ஸ்னே போட்டு சூப்பராக கியூஆரை ஸ்கேன் பண்ணி உன் பர்த்டே கிஃப்ட் வந்துடும் போட்டிருக்கேன். நிஜமாக சூப்பராக போயிட்டு இருக்கான் அவன் கம்பெனி. ஐ டோன்ட் வாண்ட் டு நேம் த கம்பெனி. நீங்கள் ஏஆர் கிஃப்ட்ஸ்ன்னு போடுங்க, ஏஆர் கிஃப்ட்ஸ்ன்னு சூப்பராக இருக்குது. அப்போது இப்போ இந்த இயருக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த சோனா ரிலீஸ் ஆன டைமில் சூப்பரான ஒரு பாட்டு நம்ம கொடுத்தோம். அது வந்து கொஞ்சம் பாட்டு எழுதுறதுக்கு ஏதாச்சும் இருக்கா? பாட்டு எழுதுறதுக்கு நம்ம அதுவுமே ஜிபிடிஸ் கொடுத்துருது. பட் கொஞ்சம் நம்மளோட இதுவும் இருக்கணும் இல்லையா, நம்மளோட லவ்வும் இருக்கணும்ல, அதனால நம்மளாம் கொஞ்சம் எழுதுனது தான். அதெல்லாம் எழுதி, அதனால இந்த 3 விஷயம் கொஞ்சம் நல்லா இருந்துச்சு, நம்ம யூஸ் பண்ணலாம். இதெல்லாம் தான் நம்ம பார்க்க வேண்டிய 3 டூல்ஸ். அதாவது நான் பார்த்து இம்ப்ரெஸ்ங்கிறத நான் யூஸ் பண்ற டூல்ஸ். இன்னும் நிறைய டூல்ஸ் இருக்கு. நாங்க டே பை டே யூஸ் பண்றதுக்கு இந்த ஃப்ளோ சார்ட்டுக்குலாம் ஏகப்பட்ட டூல்ஸ் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். பாதி டாக்குமெண்டேஷன் வேலையை நாங்களே ஏஐ வச்சு தான் பண்றோம். இப்போ இதெல்லாம் இல்லாம ஏஜென்ட்ஸுமே கிரியேட் பண்றதுக்கு நிறைய டூல்ஸ் இருக்கு. இதுதான் இப்போ நம்ம பண்ற ஒரு மேக்ஸிமம் திங்ஸ். இப்போ நீங்க உங்க கம்பெனி எப்படி நான் பாக்குறீங்க, ஒரு 3 வருஷம் 5 வருஷம் டைம் பீரியட்ல ஸ்கில் ரேடார் ப்ராமினென்ட்டா பாப்பீங்களா, இல்ல வந்து ஏஜென்ட் ஹெச் ப்ராமினென்ட்டா பாப்பீங்களா, இல்ல இந்த மெடிக்கல் விட்டுலாம், ஏன்னா அது கிளினிக்கல் ட்ரையல்ஸ்ல இருக்கு. சோ இது ரெண்டுல எது நீங்க ப்ராமினென்ட்? இல்ல இப்போ நான் ப்ராமினென்ட்டா பாக்குறதுங்கிறத விட எங்களோட விஷன் வந்து பார்த்தா அடுத்த ஒரு ஆக்சுவலாக ஒரு 3-4 வருஷத்துக்குள்ள we need to get into another dimension. எப்படி பார்க்குறோன்னா, எங்களோட ட்ரைனிங் பர்பஸ் அதாவது தனித்தனி பிராண்ட்ஸாக தான் நான் கிரியேட் பண்ணிருக்கேன். ஆக்சுவலி முதல்ல எல்லாமே நந்தா இன்ஃபோடெக்ங்கிற ஒரு பேனரில் பண்ணிட்டு இருந்தோம். இப்போ அக்ரி ரிலேட்டட் சொல்யூஷன்லாம் அக்ரி 247ங்கிற பிராண்டில் பண்ணுறோம். ஸ்கில்லிங் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கில் ரேடாருங்கிற பிராண்டில் பண்ணுறோம். மெடிக்கல் வந்து ஈஸி கியூருங்கிற பிராண்டில் பண்ணுறோம். அண்ட் தென் அனதர் சர்வீஸ் எல்லாமே ஸ்டில் இன் நந்தா இன்ஃபோடெக் தான். அதில் தான் நம்ம சர்வீசஸ்லாம் போய்கிட்டு இருக்கு. அதாவது கம்பெனிஸே 2ஆக இருக்குது. அதாவது ப்ராடக்ட்ஸுக்கு தனி கம்பெனியாகவும் சர்வீசஸ் தனி கம்பெனியாகவும் தான் போயிட்டுருக்கு. அப்படி இருந்தால் தான் நான் பொழைக்க முடியும். இல்லாட்டினா வந்து பார்த்தீங்கன்னா சஸ்டெயின் பண்ண முடியாது மார்க்கெட்டில். எதுக்கு ப்ரையாரிட்டி? இப்போ ஒரு 4-5 வருஷத்துக்கு முன்னாடி, 4-5 வருஷம்லாம் கிடையாது, ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி நம்மளோட இந்தியா கம்ப்ளீட்டாக சர்வீஸ் மார்க்கெட்டை டிபெண்ட் பண்ணி போக ஆரம்பித்தோம். இப்போ ஆனால் சர்வீஸ்ங்கிறது ஒரு பெரிய கொஸ்டின் மார்க். ஏன்னா ஏஜென்ட்ஸ் வந்து அந்த சர்வீஸ் அதுவே பண்ணிக்கும் இல்லையா. கரெக்ட். மறுபடியும் நம்ம மார்க்கெட்டை வந்து ஒரு ப்ராடக்ட் மார்க்கெட்டாக மாற்றணும் அப்படின்னா இன்னும் போகும். அதனால் ப்ராடக்ட் பேஸ்டு தான் நாங்கள் கான்சென்ட்ரேட் பண்ணுவோம். எட்டுக்கும் எங்களுக்கு ஒரு ப்ராடக்ட் தான், அக்ரியும் ப்ராடக்ட் தான். போத் ஆர் சேவிங் ஆன சேம் போட் தான். அதை நம்ம கொஞ்சம் நாங்கள் ரிவாண்ட் ஒரு ஏஜென்ட் பண்ணிட்டு இருக்கோம். நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். கஸ்டமர் சர்வீஸ்க்கு புக்கிங் அப்பாயின்மெண்ட் இதெல்லாம் லைக் டிக்கெட் புக்கிங். இது நீங்கள் உங்கள் ஏஜென்ட்னால பாதி பேருக்கு வேலை போயிடுச்சு. ஆமா, டு பி ப்ரிசைஸா பிபிஓ அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா காலங்காலமா இருந்துட்டு இருந்த ஒரு விஷயம். பாதி பேருக்கு போனா கால் சென்டர்ல தான் வேலை செய்யணும்னு சொல்லிட்டு இருந்தான். இப்போ இந்த மாதிரி காலிங் ஏஜென்ட்ஸ்லாம் வந்ததுக்கு அப்புறம் என்னத்துக்கு அவனுக்கு வேலை? கரெக்ட். இப்போ நான் வந்து இது பண்ணிருக்கோம், நான் லைக் ரீவான்னு சொல்லிட்டு லைக் அது வந்து இந்த ஜார்விஸ், இந்த அயன்மேன் படம் பார்த்துருக்கீங்க, ஜார்விஸ்
அதோட காப்பி எடுத்து கோர் ஐடியாலஜிலாம் எடுத்து மூவி டிக்கெட் புக் பண்றதுக்கு இதுக்கெல்லாம் செஞ்சுட்டு இருக்கோம். நாங்க என்ன பண்ணலாம்னு இருந்தோம்னா ஒரு ப்ராடக்ட் செய்யணும். அது வந்து எனக்கு அலெக்ஸா மாதிரி பொசிஷன் பண்ணணுன்ற ஆசை. ஆனா அது எனக்கு மார்க்கெட் ஃபிட் ஆகுமான்னு தோணல. அதுக்கு நான் வந்து இந்த பாட்காஸ்ட் முடிச்சுட்டு தனியா வந்து அது வந்து ஆக்சுவலி தனியா வந்து நினைக்கிறேன். ஆமா, இது தனியா வந்துங்கிறதுனால இது எல்லாத்தோடும் சேர்த்து நாங்க இன்னொரு வேலையும் பண்ணிருக்கோம். நாங்க மட்டும் பண்ணல, ஒரு பெரிய எக்கோ சிஸ்டம்ல இருக்கக்கூடிய நிறைய கீ பிளேயர்ஸ் அதுக்கு சப்போர்ட் பண்றாங்க. நாங்க யூஸ்வலா ஒரு இயர்லி ஒன்ஸ் வந்து விண்ணை தொடுன்னு சொல்லி ஒன்று கண்டக்ட் பண்ணுவோம். அதுல இப்ப நம்ம பேசின எல்லா விஷயத்தையும் நான் வந்து மெடிக்கல் அண்டு அக்ரியில் தான் என்னோட எக்ஸ்பர்டீஸ் ப்ளஸ் டெக்னாலஜி, இவ்வளோ தான் என்னோட எக்ஸ்பர்டீஸ். அப்போ இது இல்லாமல் வேறு ஃபீல்டு இருப்பாங்க. ஃபுட் இருப்பாங்க, மெடிக்கல் இருப்பாங்க, ஃபுட்டு, அண்ட் தென் ஈவன் ஸ்போர்ட்ஸில் இருக்காங்க, அண்ட் தென் ரீஹாபிலிட்டேஷனில் இருக்காங்க. அந்த மாதிரி எல்லா எக்ஸ்பர்ட்ஸும் சேர்ந்து விண்ணை தொடுன்னு ஒரு ப்ரோக்ராம் பண்ணுவோம். அது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா ஒரு கொஹாட் மாதிரி. அந்த ஒரு 3 நாள் தான் மொத்த ப்ரோக்ராமே, 3 நாள் தான். அங்கே வராங்க அப்படின்னா அவங்களுக்கு அந்த 3 நாளில் அவங்களுக்கு தேவைப்படுற ஓகே என் ப்ராடக்ட் மார்க்கெட் ஃபிட்டா, என் ப்ராடக்ட் எடுத்துகிட்டு போனால் காசு வருமா வராதா, என் ப்ராடக்ட்டை முதல்ல இது ப்ராடக்டா கன்சிடர் பண்ணுவீங்களா, அதெல்லாமே அந்த இடத்துல தெளிவு பண்ணுவோம். அது வந்து நம்ம ஆல்ரெடி பேசிகிட்டு இருந்த மாதிரி கொஞ்சம் பிளான்லாம் பண்ணிட்டு பிளான் பண்ணிட்டு சொல்கிறேன். அது நம்ம எப்படி அசோசியேட் பண்ணுறதுன்னு பார்ப்போம். இது இப்போ ஹைலைட்டடாக பார்க்குறது வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் ஒர்க் பண்ணுறது டெவலப்மெண்ட், ட்ரைனிங், ப்ராடக்ட் டெவலப்மெண்ட்டில் we are working for 5 to 6 countries. ட்ரைனிங்கில் we are working same as of now we are working with India as well as Malaysia and Canada. And then ப்ராடக்டில் we have 2 products preliminarily. Agri 247ங்கிறது அக்ரிகல்ச்சர் சென்ஸ் லூட்டோக்கு போயிடும். இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா ஈஸி க்யூர், இது வந்து எங்களோட இந்த ப்ராடக்ட். பேரலாக இன்னும் 2-3 பைப்லைன் ப்ராடக்ட்ஸும் இருக்குது. அது பியூர்லி இன்டு IoT அண்ட் AI டிப்ளாய்மெண்ட்ஸ். IoT டேஷ்போர்ட்ஸ் ஆகட்டும், AI டிப்ளாய்மெண்ட்ஸ் ஆகட்டும், we are good enough. அதுதான் எங்களோட மெயின் எக்ஸ்பர்டீஸ். அதிலிருந்து தான் பைஃபர்கேட் பண்ணி ஒரு சப் ப்ராடக்டாக கொண்டு வர்றது. நைஸ், அப்படிதான் இருக்கும். ஸோ எனக்கு வந்து இந்த செஷன் எனக்கு எப்படி இருந்துச்சுன்னா, என்னடா இவ்வளோ நாலேஜ் வாங்கிட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி இருந்தது. அண்ட் முக்கியமாக அந்த அக்ரிகல்ச்சர் இது ரொம்ப பிடிச்சிருந்தது. நான் அதில் வந்து ரொம்ப நம்ம டிஸ்கஸ் பண்ணும்போது இதை பற்றி ஒரு ஐடியாலே பேசல, இந்த அக்ரி பற்றி பேசலாம் அப்படின்ற. பட் இன்டெப்த் போக நல்லா இருந்துச்சு. ஐ ஹோப் நிறைய பேர் பார்ப்பாங்கன்னு நம்புறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கம்மிங். அண்ட் கோயம்புத்தூர்ல என்னோட ஃபர்ஸ்ட் செஷன் கொடுத்ததுக்கு தேங்க்யூ. நம்ம கண்டிப்பா இன்னொரு இதோட பார்ட் 2 நம்ம பண்ணியா வரும். லைக் மேபி இந்த விண்ணயத்தோடு அதுக்கப்புறம் நம்ம கொலாபரேஷன் ஆனதுக்கு அப்புறம் எப்படி நம்ம என்ன பண்றோம் ஏது பண்றோம்னு பார்த்துட்டு தென் வில் டிசைட் ஆன் பார்ட் 2 ஆர் சம்திங். கண்டிப்பா தேங்க்யூ ஸோ மச். அண்ட் உங்க தம்பி கூட ஒரு பாட்காஸ்ட் எடுத்தே ஆகணும். ஓகே, தேங்க்யூ.